அதாவது சின்ன படங்கள் அப்படிங்கும்போது பட்ஜெட்ல கம்மியாகவும் மக்கள் மனசுல பெருசா நின்ன படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தாய் கிழவியா இருக்கட்டும், பிளாஸ்டா இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், வித் லவ், இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள் இருக்கு. அந்த மாதிரி வகையில அடுத்து உங்களுக்கு பயங்கரமா என்டர்டெயின் பண்ண போற ஒரு படமா தான் வந்து இது அமைய போகுது. ஏன்னா ஒரு அழகான ஒரு ஹீரோயின் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான். அதுவே குழந்தை மாதிரி தானே இருக்கு, இந்த குழந்தைக்கா கல்யாணம் அந்த மாதிரி வந்து யோசிக்க வச்சுட்டாங்கன்னா பாருங்களேன். பட் நம்மளோட ஹீரோக்கு இது வந்து முதல் படம் அப்படிங்கிறது வந்து ஹீரோவா அப்படிங்கிறது தான் பேரே தவிர அத்தனை படங்கள்ல நம்ம அவரை பார்த்துருக்கோம். த ஹோல் இண்டஸ்ட்ரி லவ்ஸ் ஹிம். See, this is what I am talking about. அதாவது எங்க போய் கேளுங்க, ரிஷிகாந்த் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னா ஐயோ செம்ம நல்ல பையன்பா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வாயிலேருந்து வரும். பயங்கரமான டேலண்ட்னு அடுத்து தொடர்ந்து உடனே வந்துடும். இது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை. இப்போ ஒரு படம் வந்து ஆடியன்ஸ் வெளில பேசுறாங்கன்னா பரவாயில்ல, பட் இண்டஸ்ட்ரி மக்கள் அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி அந்த பையன் பெருசா வரணும், சூப்பர் பையன் அப்படின்னு சொல்றது ரிஷிகாந்த் தான். இது வரைக்கும் நான் வந்து பார்த்திருக்கேன். டெஃபினட்டா we are so happy for him. It's a beautiful debut for you and we are so அவர் அவ்வளவுதாங்க. அவர் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா பயமா இருக்கு, இன்னும் இவ்வளவு பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம இன்னும் நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து ராத்திரி அப்படின்னா என்ன நீங்க எதிர்பார்க்கலாம், நீங்க எதிர்பார்க்கறதுலாம் இல்லை, எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு குடும்ப படம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக வந்து ட்ரெய்லர் வந்து பாருங்க. இன்னைக்கு பிரஸ் நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு கல்யாண வைப்ல தான் வந்திருக்காங்க. ஆடி மாசம் எங்கெங்க கல்யாணம் நடக்குது, அப்படி ஆடி மாசத்துக்கு ஒரு கல்யாண செட்டப் வாங்க, நம்ம எல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடலாம் அப்படின்னா வராமையா இருப்பாங்க, ஹாப்பியா தானே இருப்பாங்க. ஸோ அதே ஹாப்பினஸ்ல தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன குறைன்னா நாங்க புடவையெல்லாம் கட்டிட்டு வந்திருப்போம், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண. நெக்ஸ்ட் டைம் பார்த்துடலாம் நம்ம. ஓகே, ஸோ முதலாவதாக எங்களோட பில்லர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சு வரப்போகிற படங்களுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த டீம் எங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் கிட்ட ரெண்டு பேரும் சார்ஸ் கிட்ட போய் கதை சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெபியூட்டன்ஸாக இருந்தால் பரவாயில்ல, யாரையும் வந்து அதெல்லாம் மாற்ற வேணாம், உங்களுக்கு கதை கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்களே இருக்கட்டும், அது வந்து டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, வீல் கோ வித் வாட் யூ சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க டேரக்டரை நம்பி படம் பண்ற அந்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது மட்டும்தான் எப்பவுமே வந்து நிச்சயமா இருக்கும். முதலாவதாக உங்க எல்லாரையும் வந்து வரவேற்கிறதுக்காக திரு ரவிசங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் சார். ஸ்டேஜ்ல பேசலாம் சார், எனக்கு மட்டும்தான் ஓரமா இங்க. Firstly, எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். சாரி, that is in Kannada. So, Karthik sir, so thanks to grace this function, and all Pari sir, our bestie Kirtishwaran, and all the, if I'm missing some names, sorry. So, coming here, it means a lot for us, so thank you very much. Coming to our film Madhuratri, the moment Raja came and narrated us the story, we really liked a lot, and we didn't hesitate a bit. Why? Because it is being made in Tamil, and see, here we have seen so many small budget films becoming huge, and here audiences are really what we call, they are very tasteful, like they don't mind about the scale or the budget of the film. If they really like the film, definitely they will make huge hits. They are recently we have so many examples like Tourist Family, With Love, and so many other films. So we were pretty much confident that, see, what all he see, how the way he narrated, if we can translate into this thing exactly what he narrated to us, definitely it will be a super hit, we felt. And I came to know that he has done the same thing, and we are pretty much confident that he is going to give us a very big hit. And thank you, Raja. And coming to Rishikant and Anishma, sorry. Yeah. Okay. So you both have done superbly, and I have seen so much of so many, and I'm pretty confident that you'll be getting a very good name and a long way to go, both of you. And Bharat Shankar has given a terrific score.
and each and everyone, whoever has worked for this film, DOP, editor, everyone, art director, everyone, costume designer, everyone has given their 100% the best work. So it will all be seen in the film, and please do watch this film in theaters on August 21st. And the same day we have one more release in Telugu, Irumudi. We are even releasing in Tamil, but so both the films have to do good. Anyhow, we have that history of releasing two films in the same day. Chiranjeev sir and Balakrishna sir, both were super hits earlier back in 23. So, and coming to this thing, our journey started in Tamil. We thought we'll do a film with a big star, and we will debut in Tamil. We thought like that, and I think this was in 24. We approached our Thala Ajit sir, and with the director Adik. He is the number one star, and we thought we'll go start our journey in Tamil with him, and he really gave a nod to us, and we were always very, very, very thankful to him for giving us Good Bad Ugly, which was a huge hit in the year 25. And second, we approached Pradeep Ranganathan sir with Kirti. Yes, that was also a very, very big hit. And third attempt, we are doing this Madhuratri. Definitely, you will bless us, and you will make this film too a very good hit. And pipeline, we are doing another 3 films. Again, some small content film with G Squad, Lokesh Kanakraj presents. And we are doing one with Suri sir after this Mandadi. And we are doing one with Vikram sir, Dhruv Vikram. So, please, I'm pretty much confident that our journey in Tamil will be very, very sweet and successful. Thank you, one and all. Thank you, Tamil audiences, for really supporting us. And thank you, one and all the people who are in the industry who are really encouraging us. Thank you very much. Thank you so much, sir. Thank you so much. ஸோ ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டா வந்து முறைப்படி என்ன எல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்தப்புறம், ஐயோ நான் அப்படி சொல்லல, கல்யாணம் நடந்தப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி உறவு முறைகள் நிறையா இருக்காங்க இந்த படத்தில். அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும், பிகாஸ் எங்களோட ஃபேமிலி யார், அவங்க யார் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். அந்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்களா, இந்த காஸ்டிங் யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து மாப்பிள்ளையோட தங்கச்சி அவங்கள வந்து கூப்பிட போகிறோம். கீர்த்தி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்ச சுமித்ரா தேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாப்பிள்ளையோட மருமகன் பரமு கிருத்திக், ப்ளீஸ் ஜாயின் us on stage. மேல on the stage. மாப்பிள்ளையோட அத்தை பொண்ணு ராணி, அத்தை பொண்ணா, ஓகே, தீபிகா ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாப்பிள்ளையோட பெரியம்மா பார்வதி நடிச்ச ராதா அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage. ஒரு குட்டி போட்டோ, ஓகே? உங்க எல்லாரையுமே வந்து அழகா, இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எங்க ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் காட்டணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும் தான். ப்ளீஸ் ஜாயின் us on stage. அப்படியே கேப்ல அந்த மோளம் வாசிக்கிறவங்களாம் போயிட்டாங்கன்னா ஒரு 2 பாட்டு கிட்ட போட்டு விட்டீங்கன்னா ஓகே. தேங்க்யூ. ஸோ எங்க ஃபேமிலியில இருக்கிற லேடிஸ் அண்ட் அது ஒரு சூப்பர் ஸ்டார். ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ ஒரு குடும்பம்னா இவ்வளோ அழகா இவ்வளோ பேர் இருந்தா கலகலன்னு இருந்தாதான் அந்த குடும்பம் ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் ஒரு கல்யாணம்னா களை கட்டும். திஸ் இஸ் தேம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, நன்றி. தேங்க்ஸ் பேபி. ஸோ குடும்பத்தில் வந்து அடுத்த எல்லாரையும் வந்து கூப்பிட்டுடலாமா? பெண் வீட்டார். ஸோ இப்போ வந்தது மாப்பிள்ளை வீட்டார், இப்போ பெண் வீட்டார் வராங்க. சித்தி தேவி பானுபிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சித்தியோட பொண்ணு ரம்யா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்கிற வர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ பெண்ணோட அத்தை பையன் ரவி அவர்கள் மதன் ரவிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் ஜாயின் us on stage. உன்னோட மாமா குமரேசன்
நரேன் அப்படிங்கிறவரு இந்த குமரேசன் கேரக்டர் பண்ணிருக்காரு. ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். பெண் வீட்டார்கள் சுறுசுறுப்பா வாங்க. எஸ், தேங்க்யூ. ஸோ அகெயின் the artists who have put their heart and souls into this. எப்பவுமே வந்து இந்த சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. அந்த வகையில் எங்கள் எல்லாருக்கும் இது அமைஞ்ச ஒரு ரொம்ப அழகா அமைஞ்ச டீம். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இனிமே யார் மேல வந்தாலும் கேமராவை பாருங்க. இங்க கல்யாணத்துல இருக்க மாதிரி இங்க பாருங்க மேடம் அப்படி சொல்ல ஆள் இல்லை, அதனால நீங்களே பாத்துருங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்தது ரெண்டு குடும்பத்துக்கும், பெண் வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும் தெரியுமா. ஒரு கிராமத்துல ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஆளுங்களா இருப்பாங்க, அவங்க தான். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான். மரக்கடை ஓனர் மன்னாரனா நடிச்சிருக்கிற திலீபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நண்பர்களா நடிச்சிருக்கிற வேலன் மற்றும் கௌஷிக், சேர்மதுரை சம்சுதீன் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திகேயன் கருப்பா நடிச்சிருக்கிற கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆஹா, நிறைய ஃபேன்ஸ் போல இருக்கு. முத்தமிழ் கச்சேரிக்காரரா நடிச்சிருக்கிற முத்தமிழ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார். தேங்க்யூ. எல்லாருமே கேமரா பாருங்க கொஞ்சம். தேங்க்யூ. Can we give a big round of applause to all these people? Thank you so much. நன்றி, thank you. ஸோ எங்க குடும்பத்துல இருந்து முதலா வந்து பேச போறது மாப்பிள்ளையோட மச்சான். பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும் போது மச்சான் கிட்ட இருந்து ஆரம்பிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்துல் லீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கண்ணன் அப்படிங்கிற அருமையான கேரக்டர். ஆஹா, நம்ம ஆள் வந்தா ஏதாவது ஒரு கலை கட்டி இருக்கும், அது என்னங்கிறத ஒரு ஷேர் பண்ணுவாரு சார் ஸ்டேஜ்ல. சாரி, நேரா மணிமேகலை மேம் பார்த்தோம், அந்த பக்கமா போயிட்டேன் தெரியாம. சார் அஞ்சனா சார் இந்த உடனே ஒண்ணு பண்ணிட்டீங்க சார், நன்றி. இதுதான் கல்யாணத்துல ஒரு கேரக்டர் சுத்தம்ல, அந்த மாதிரி. தேங்க்யூ சார். சரி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை வந்து மருது முத்துசெல்வியோட முதராத்திரிக்கு வர வைக்கிறோம். அதாவது வழக்கமா மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் நடத்துவாங்க, நாங்க முதராத்திரி நடத்துறோம். இதுல வந்து முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ராஜாக்கு தான். சம்மந்தமே இல்லாத நினைக்கிறேன். ஏன்னா ஒரு புது படம், ஒரு புது டெபியூ ஆர்டிஸ்ட்டு, புது டெபியூ டைரக்டர். நான் எப்படி பார்க்குறேன்னா, சாருக்கு பீஸா வந்த மாதிரி, அப்புறம் சூதகவம் வந்த மாதிரி, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் வெளியில் வரப்ப அதுலேருந்து ஒரு வேவ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், புது ஆக்டர்ஸ், புது நடிகர்கள் நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி எங்கள் படத்தில் வந்து நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. பேர் தெரிஞ்ச நிறைய பேர், அனிஷ்மா, சேத்தன் சார், வெங்கடேஷ் சார், பக் சார்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. பேர் தெரிய போகிற, பேர் ரெக்கக்னேஷன் நிறைய வாங்க போகிற நிறைய ஆக்டர்ஸ் இப்போ அந்த மாதிரி சுமித்ரா, வர்ஷினி, தீபிகா, அப்புறம் கார்த்தி, நரேன்மணி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்டு இது பாசிபிளாக ஆக்குறதுக்கான ஒரு அடித்தளம் போட்ட மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்டு நான் கேட்டேன், கொஞ்சம் கடைசியா பேச வைங்க, முதலையே ஏற்றி விட்டீங்கன்னா கடகடை நடுங்க ஆரம்பிச்சிரும்னு சொன்னேன். ஏற்றி விட்டாங்க, பரவாயில்ல. ஸோ நிறைய பேசணும்னு வந்தேன், திடீர்னு அது உள்ள கேமராலாம் பார்த்தோன்னு எனக்கு பேச வரல. ஸோ இதோட பெரிய சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் வந்து கதாநாயகன் ரிஷிகாந்த் தம்பி. அதான் அவங்க மணிமேகலை சொன்ன எக்ஸாக்ட் அந்த சொல்றேன் கரெக்ஷன். என் பேர் அஞ்சனா. சாரிங்க மன்னிச்சிடுங்க, அது மன்னிச்சிடுங்க. அது தெரியாம வந்துருச்சு, திருப்பி மன்னிச்சிடுங்க. சரி, ரிஷிகாந்த் வந்து எங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப 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 ஸ்டார்டிங். நாங்கள் வந்து
நான் வேலையை விடும்போது எனக்கு 26 வயசு ஐடியில் வேலை விடும்போது அப்போ வந்து ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் தான் தஞ்சை அடைஞ்சிருப்போம். அப்போ வந்து ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, இன்னும் ஒரு வாரத்தில் காசெல்லாம் தீர்ந்துரும் போல இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, குழப்பமா இருக்குன்னு. அப்போ டக்குன்னு வந்து இந்த சோஃபா பக்கத்தில் கால் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு தலை எழுந்திரிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரியாயிரும், முதல்ல அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ரிஷிகாந்த். எனக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் வந்து சினிமாவில் ஊறி எல்லா வேலைகளும் பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு அதான் எனக்கு வந்து ஒரு வாரத்தில் காசு தீந்துருமேன்னு இருந்தது. அவன் காசெல்லாம் தீர்ந்து 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் உலகமே நம்மளுக்கு தான் இயங்குதுன்னு நம்மளை உணர வச்சு நம்மளை வந்து ஒரு இவ்வளோ நாள் இன்ஸ்பயர் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தது. அவனோட ஜேர்னியில் நான் இருக்கேன், என்னோட ஜேர்னியில் அவன் இருக்கான். அண்டு ஆரம்ப கட்ட பாடத்தில் அப்படி இப்படி சேர்ந்து ஒரு படம் நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் ரெடில்ஸில் இருந்தேன், ஸ்பாட் வந்து படப்பையில். எங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் வந்து 200 ரூபா, தனியாக போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவன் தான் சொன்னான், பாய் என் வண்டியில் ஏறுங்க, உங்களுக்கு தனியாக நீங்கள் போனீங்கன்னா 200 ரூபா, 2 பேர் சேர்ந்தா 400 ரூபா, 2 பேரும் சேர்ந்து பெட்ரோலை போட்டோமா மீதி இதர செலவுகளை பார்த்துக்கலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம், வாங்க சூப்பர் வண்டி கூப்பிட்டு போயிடுறேன்னா. அவன் வண்டினா அப்படி ஒரு அருமையான வண்டி அது. மற்ற வண்டியில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போனால் சாயங்காலங்குள்ளே போயிடலாம். அந்த வண்டியில் ஏற்றிட்டு அவன் பிரேக் அடித்து அங்கே க்ரீன் சிக்னல் இருக்கும்போதே பிரேக் அடிக்கிறான். ஏன்டான்னு கேட்டால் அப்போ தான் ரெட்டு இருக்கும்போது நிற்கும் பாய், இப்போ அடித்தா தான் கரெக்டாக இருக்கும்னா. ஆனால் அந்த வண்டியில் ஏறி உட்காந்தேன், எங்கே கொண்டு போய் விட போகிறான், என்ன பண்ண போகிறான், எங்கே போய் சிறுவ போகிறான்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கான். அது மாதிரி அவனோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அப்படி இப்போ அவன் இருக்கிற பொசிஷனை வந்து ஒரு ஏஜென்சியோ இல்லை யாராவது சேர்ந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இப்படி ஒரு ஹீரோ உருவாக்கணும். ஏன்னா இப்போ முதலாத்தின்ற மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படத்தில் வந்து ஹீரோ, அடுத்து கார்த்திகனா படத்தில் ஹீரோ. இது நடக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு பல லட்சங்களோ பல கோடியோ கூட செலவாகலாம். பட்டு இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளோ ஆர்கானிக்காக அவன் வந்திருக்கான்னா அது முழுக்க அவனோட உழைப்பு, அவனோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸு. அதாவது ஒரு மாதம் வந்து இப்போ ஒரு ரோல் வரும், ஒரு சின்ன ரோல் தான், பட் அவன் ஒரு ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருந்தான். அந்த ரோல் வந்து அந்த டெஸ்டினேஷனை விட்டு அவனை அவேவாக கூப்பிட்டு போகுது, அதோட தள்ளி போகுதுன்னா அந்த மாதம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, வாடகை கொடுக்க முடியலும் பரவாயில்ல, அந்த ரோல் பண்ண மாட்டான். எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், என்னடா எப்படிடா இப்படி இருக்கான்னு. பட் எல்லாத்துக்கும் அது அவன் நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணாங்க. பட் அது எதையுமே எடுத்துக்காம அவன் ஒரே டைரக்ஷனில் இருந்தனால தான் அவன் இங்கே வந்திருக்கான். டே ஹாப்பி ஃபார் யூடா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராஜா வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணது வந்து ஒரு டைரக்டர், நல்ல டைரக்டர் அந்த டைரக்ட் பண்ணும்போது அந்த மானிட்டரை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். அவன் வந்து அடுத்தடுத்த டைலாக் ஆர்டிஸ்ட் சொல்கிற முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் கரெக்டாக இருப்பான். அந்த இடத்துல அந்த எங்கே இக்கு வரணுமோ அங்கே இக்கு வரணும், எந்த இச்சு வரணுமோ இச்சு வரணும், எந்த இடத்துல அந்த கட்டாகும் இது பண்ணுன்றது முழு படத்தை மண்டையிலேயே ஓட்டிட்டு அதை வந்து அதை பார்க்கும்போது அவ்வளோ சிங்கில் நடக்கும், அவ்வளோ இது நடக்கும். என்ன பிரச்சனை எது நடந்தாலும் சரி அவன் என்ன நடக்கணும் என்ன எடுக்கணும்னு நினைச்சானோ அதை அழகாக எடுத்திருக்காப்புல. நல்லா சாரி வா அவன் பேசிட்டு இருக்கேன், மன்னிச்சிருப்பா, அடுத்த படத்தில் எதுவும் சான்ஸ் கொடுக்காம விட்டுறத. ரொம்ப சந்தோஷம். அண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்கு, பெரிய ஒரு ரெகக்னிஷன் உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு போக போறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். டெக்னீஷியன்ஸ்ல ஒருத்தர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க போறாரு. our poster designer வியாக்கி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இட்ஸ் such a young team. ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துருங்க எல்லாருக்குமே. எல்லாருக்கும் வணக்கம். முதராத்திரிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது. என்னை இங்கே மைத்திரிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த இந்த ஃபேமிலிக்குள்ளே சேர்த்து விட்டால் கீர்த்தி, லவ் யூ மேன். இன்னொன்று அனில் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வச்ச ட்ரஸ்ட்டு வந்து கேட்ட ராஜா வந்து வியாக்கி இருக்கா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ கீர்த்தியும் அனில் சாரும் வச்ச நம்பிக்கை தான் இன்றைக்கி திரும்பி மைத்திரியில் அடுத்தடுத்த படங்கள்லாம் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அவர் அப்துல்லா சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு ஃப்ரண்ட்டில் ஏற்றாதீங்கன்னு சொன்ன அவர்கிட்ட முதல்ல பேர் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ கம்மிங் டு முதராத்திரி, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அனில் சார் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வியாக்கி அடுத்த படம் பண்ணுறோம் டியூட், ஓகே ஃபைன் சூப்பர், பட் இது டியூடோட பயங்கரமாக ஒன்று பண்ணோம் நீங்கள் அப்படின்னாரு.
சரி சார், டியூடோட பயங்கரமா என்ன பண்ண தெரியல சத்தியமா. டியூட் பெஞ்ச் மார்க் பண்ணிட்டோம். இது என்ன ஜேர்னர் என்ன இது எதுன்னு தெரியல. நான் போய் கருப்பை லைக் ராஜா மீட் பண்றேன். நான் திருநெல்வேலி, ஸோ ஹீஸ் ஆல்சோ ஃப்ரம் திருநெல்வேலி. எனக்கு அப்படியே படத்துல என்ன நடக்குதோ அப்படியே திருநெல்வேலி ஸ்லாங்ல ஃபுல்லாக நரேட் பண்றாரு. என் கூட என் ஃப்ரெண்டு வரான், முடிச்சுட்டு அவன் சொன்ன வார்த்தை, இந்த படம் பயங்கரமா இருக்கும் தலை, நம்ம தயவு செஞ்சு எதா ஆனாலும் பண்ணிடலாம் சொல்லிட்டு அங்க ஸ்டார்ட் பண்ணது. அன்னையில ஒரு வார்த்தை கூட ராஜா வந்து என்கிட்ட டவுட் பண்ணதே இல்லை. என்ன ஃபுல்லா நம்பி, ஐயா நான் படத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, நான் கொடுத்ததுதான் டைட்டில், நான் கொடுத்ததுதான் போஸ்டர், நான் கொடுத்தது எல்லாத்தையுமே நம்பினாரு. ஸ்டாக் ஆயிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி ராஜா. எந்த அளவுக்கு அவர் என்ன நம்புறான்னு நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, அது வரைக்கும் நான் ராஜாவை செட்டில் பார்த்ததே இல்லை. ஃபோட்டோஷூட் நடக்குது, அவ்வளோ அவருக்கு வேலை ஒன்று கரெக்டாக நடக்கல. என்ன மாதிரியே இருக்குங்கய்யா. நான் நார்மலாக ஜாலியாக தான் இருப்பேன், வேலை நடக்கலைன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வேலை நடக்கலைன்னா ஒரு 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 டோன் ஒன்று வந்தது. ஏங்க நிஜமாவே இவர் இப்படி தான் இருப்பாரா அப்படின்னேன். என்னன்னா என்கிட்ட இது வரைக்கும் அப்படி ஒரு சைட் காட்டினதே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வேலை பார்க்குறோம் நான் நம்புறேன். நேற்று நைட்டு வரைக்கும் கூட ஒரு போஸ்டர் அனுப்புறோம்னா ஐயா சூப்பர், அவ்வளோதான், அந்த லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ராஜா. இது ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அண்ட் டு டெக்னீஷியன் டீம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் வந்து மாவீரன் பேக்ரவுண்ட் ஸ்கோட பெரிய ஃபேன். சரி ஓகே, எனக்கு அப்பையிலேருந்தே டெய்லி ஓடிட்டே இருக்கும். என்ன பரத் அடுத்த படம் எப்போ, பரத் அடுத்த படம் எப்போ 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 எப்போன்னா கரெக்டாக நம்ம 3 படம் பண்ணுறோம் பேக் டு பேக். எனக்கு அதுக்கு முன்னாடி அன்பேடையானில் வந்து தொடுவானத்தில் ஒரு ட்ராக் இருக்கும். பாரியும் அவர் சேர்ந்து என்ன மேஜிக் பண்ணாங்கன்னு தெரியல, பயங்கர இது. நான் அப்போ அந்த பாட்டு கேட்டு அடுத்த 3 படம் டேரக்டர்ஸ்டே சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு பாட்டு வாங்கியிருக்கேன்னா செம பாட்டு ஒன்று வாங்கியிருக்காரு ராஜா, செம மெலடி ட்ராக் அடுத்து வருது. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ தலை. அப்புறம் ரிஷிகாந்த் வந்து தலைவா, எப்படின்னா நான் எப்பவும் யார்கிட்டயா பேசும்போது ஒரு விஷயம் பேசுவோம், எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எல்லாம் நடந்துடுறது. ஒருத்தனுக்கு 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும். பட் வேலை பார்த்துட்டே இருந்தால் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இப்போ என்னால் அதை சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு இதாக இருக்கிறீங்க. படம் வந்து ஆப்வியஸாக எனக்கு ஆஃபீஸ் விட்டு ராஜா போட்டு காமிச்சார். நான் சொல்லி முடிச்ச ஒரே வார்த்தை படம் பார்த்துட்டு, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்களும் அனிஷ்மா ஸ்டார்ஸ். அவ்வளோ ஃபன்னாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 2 பேரோட காம்போவும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. அனிஷ்மா ஆல்ரெடி நீங்கள் 2 சிக்ஸர், இது இப்போ ஹேட்ரிக் வருது, அது கண்டிப்பாக செம்மையாக ஒர்க் ஆகும். இந்த அப்துல்னா நம்ம அங்கேருந்தே நாங்கள் அப்படியே சின்னதுல இருந்து ஒரு படிப்படியாக வந்தோம். கரெக்டாக ஒரு படத்தில் அமையவே இல்லை. சரி எங்கேயாவது அப்துல்னா வந்து அவர்கிட்ட செம்ம குவாக் இருக்கும், அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம பண்ணுங்கிற ஆசை இருக்கும். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம்பெயின் அமைஞ்சிருச்சு. ஃபுல் ஃபன்னாக இதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் இருந்திருக்கும். படத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு செம்ம கேப்ஷன் ஒன்று வச்சுருந்தீங்க, கிரீன் ஃபிளாக் அன்டில் டெஸ்ட் இஸ் பேஷன்ஸா. ஸோ அது ஏன்னு உங்களுக்கு படத்தில் தெரியும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சேத்தன் சார், நான் ரீசெண்டாக வந்தவங்க எல்லா படத்தோட பெரிய ஃபாலோவிங் இருக்குது. லைக் அன்பேடையான பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. இது பயங்கர வெர்சடைலாக இருக்குது சார். நான் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ராஜாட்ட தான் சொன்னேன், இது இப்படி ஒரு காட்டலாங்கிறது எப்படிங்க யோசிச்சிங்க அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அண்டு இந்த படத்தில் வந்து சூப்பர் டெபியூட் ஷமாக்க இது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர் நான் பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டேன். ஓ சாரி ஃபைன். ஒன்று வந்து டிஓபி சுரேன், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. உங்களுக்கு ஒரு படத்தில் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு 20-30 மினிட்ஸ் ஒரு மழை பயங்கரமாக பெய்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஆனால் அது உண்மையிலேயே மழை பெய்யல. அவ்வளோ சூப்பராக லைட்டிங் பண்ணியிருக்காரு, அவ்வளோ சூப்பராக அதை கன்சீவ் பண்ணியிருக்காரு. ஆல்சோ எடிட் ஒரு இடம் இருக்குது செகண்ட் ஹாஃபில், அனிஷ்மாவோட ஒரு போர்ஷன் ஒரு பிரேக் ஆகி ஒன்று போகிறது. அந்த இடம் வந்து எனக்கு படம் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு வில்லேஜ், ஒரு 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 கலகலன்னு ஒரு ஃபேமிலி படம் பார்க்குறோம், டக்குன்னு ஒரு டிரான்ஸ் சைக்கிளில் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக எப்படி அந்த ஷிஃப்ட் இருக்குன்னே தெரில, அவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்காரு. நேற்று நான் ட்ரெய்லர் எனக்கு ராஜா அனுப்பிச்சோன்னே முதல்ல தான் சொன்னேன், இந்த பரத், டிஓபி சுரேன், எடிட்டர் 3 பேர் சேர்ந்து இந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் மாதிரி நிற்கிறாங்க, எனக்கு ட்ரெய்லரை வந்து பிரித்து மேய்ச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 2 டெபியூட்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டு வச்சுக்கோங்க, பெருசாக வருவாங்க. அண்ட் நான் ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஆள், என் ஜேர்னியோட மிகப்பெரிய பில்லர். எனக்கு இந்த டைட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் நறுக்குன்னு போய் உட்காந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டோம், இதான் ஐடியா பண்ணிட்டோம்,
இது ஆனால் போஸ்டரில் வச்சா செட் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் இருந்தாலும் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா இடத்துக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னா இப்போ உள்ளே வரும்போதே பார்த்தோன்னே செம்மையாக ஸ்பிட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கு. தேங்க்யூ வீரா. எனக்கு நான் என்ன கேட்டாலும் என் நேரத்துலனாலும் என்ன டார்ச்சர் பண்ணாலும் பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அதான் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்ஸ் டு இவங்க எல்லாருக்கும் முன்னாடி என்னை நம்பி நீ பண்ணுறதை பார்த்துக்கலான்னு சொன்னேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வேற யாரையும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. யுவன் சூப்பர் டைட்டில் அனிமேஷன் செம்மையாக பண்ணியிருக்கீங்க. வேற யார் இருக்கா? ராஜா தேங்க்யூ. ஹரிஷ்மா சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் வியாக்கி அவர்களே, நன்றி. ஸோ அடுத்ததா இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர். ஆக்சுவலி வந்து அங்காடி தெரு படம் பார்த்த உடனே சுத்தமா ஐயோப்பா பயமா இருக்கு இவரை பார்த்தாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவர். பட் இந்த படத்தை பார்த்த உடனே உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கிற கேரக்டரா அது இருக்கும். திரு ஏ வெங்கடேஸ்வர் அவர்களே மேடை கிடைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சுப்ராஜ் சார் உள்பட எல்லா டைரக்டர்களுக்கும், பாரி அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள் உள்பட இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த முதலாத்தி படத்தை ஒரு புது இயக்குனருக்கு இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த மைதிரி மூவி மேக்கர்ஸுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆக்சுவலி அங்காடித்ததுக்கு அப்புறம் நடிகனா எனக்கு வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் இருக்கும். ஒரு கோபமாக பேசுகிற மாதிரி, அப்புறம் எரிச்சலோடு பேசுகிற மாதிரி, கன்னிங்கான ஒரு கேரக்டராக தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் நானும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கதை எனக்கு சொல்ல வரணும் அப்படின்னு இவர் ராஜா கேட்டப்போ சரி வாங்க கதையை கேட்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் இந்த கதை சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு அந்த கதையை கேட்குறப்போ எந்த கேரக்டர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஸ்லேயே கதையை கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கதையை கேட்டு முடிச்சுன்னா அவர் சொன்னார், இந்த அப்பா கேரக்டர் தான் சார் நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஒரு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதும் இல்லை. அப்படி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பண்ண முடியுமான்னு எனக்கே டவுட்டாகவே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவர் இல்லை சார் இது நீங்கள் கரெக்டாக இருக்கும், நான் உங்களை பண்ண வச்சிருவோம் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி என்னை நல்லா பண்ண வச்சிருக்காருன்னு படம் பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. முதல்ல ராஜாக்கு அதுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் என் கூட நடிச்சிருந்த நடிகர்கள்லாம் இப்போ ஆல்ரெடி எல்லாரும் சொல்லிட்டாங்க. நம்ம அப்துல், அவர் நான் செட்டில் பார்க்கும்போது எனக்கு இவர் யார் அப்படின்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைமு. இப்போ எனக்கு பக்கத்தில் இந்த பக்ஸ் தான் சொன்னார், இவர் நடிக்கிறங்க அப்படின்னு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு சொன்னார். அப்புறம் நானும் அவரும் பேச ஆரம்பித்தோம். அதே போல் சேத்தன் சார் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு. அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில். அப்புறம் மற்ற நிறைய புது நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிசைனர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ அதில் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட இந்த படத்தில் வந்து என் கூட நடித்த கருப்புன்னு அவர் ரொம்ப நான் சொல்லணும். எனக்கு வந்து அவர் வளர்ந்து வர ஒரு நடிகர். ஆனால் எனக்கு அவரும் நடிக்கும்போது பயமாகவே இருந்துட்டு இருக்கும், எங்கே இவர் நம்மளை ஓவர்லுக் பண்ணிடுவார், இந்த கேரக்டர் வேறு நம்ம பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவருக்கு கூட வரவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷிகாந்த், நான் வந்து அவரை செட்டில் பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் மட்டும் வந்துச்சு, இவர் ஒரு பெரிய நடிகராக வருவாருன்னு. அது எனக்கு ஏனே தெரில, அது ரீசனே தெரில. பார்த்த உடனே 2 ஷாட் நடிக்கிறப்ப பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முடியல, நானே அவர்கிட்ட போய் சொன்னேன். நான் யார்கிட்ட இது வரைக்கும் சொன்னதும் இல்லை, நீங்கள் வளர்ந்து வர்றப்போ உங்கள் படத்தை நடிக்கணுன்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த தமிழில் சொல்கிறத காக்கா பிடிக்கிறதுக்காகவும் சொல்லலை பிரதர். ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஏதோ பெருசாக வரப்போறீங்க மட்டும் மனசுக்குள்ளே படுது அப்படின்னு. அந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கேரக்டரை உள்வாங்கி அதுக்காக அவர் ரெடியாகிற தன்மை. இதில் ஒரு சீனில் வந்து நாங்கள் எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக முடிஞ்சிட்டு ஹீரோயின் வந்து அவங்க வீட்டை விட்டு கிளம்பலாம், அதாவது ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு போயிடலான்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை தங்கிட்டு காலையில் போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது
எண்டில் இவர் உள்ள வந்து ஒரு ஷாட்டு சொல்லணும், இருங்க போகலாம் அப்படின்னு. 2 வார்த்தை தான். அந்த சீனுக்குள்ளே அவர் வந்து சொல்கிறப்போ அந்த சீன் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு முழுமையான சீன் இருந்துச்சு. நான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரிஷிகாந்த், நீங்கள் பெரிய நடிகராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிரே அனிஷ்மா, எனக்கு வந்து அவங்கள அப்படி தான் கூடுவேன் செட்டில். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஏதோ நம்ம வீட்டு குழந்தைய பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சிரிச்ச முகம், அவ்வளோ ஒரு எளிமையானவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஹேட்ரிக் தான். குறிப்பாக எல்லா மேடையிலையும் யாரோ ஒரு நடிகரோ இல்லை யாரோ ஒருத்தரோ சொல்லுவாங்க உதவி இயக்குநர்களை பற்றி. அது சம்பிரதாயத்துக்காக சொல்லுவாங்க. நான் உண்மையிலே உணர்ந்ததால் சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனருக்கு வந்து உதவி இயக்குனர் பெரிய பில்லராக அமைஞ்சிட்டா அதுவே அந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிடும், வெற்றியை சீக்கிரமாக பக்கத்துக்கு கொண்டு வந்துடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோ டைரக்டர் அருணில் ஆரம்பித்து அப்புறம் எல்லா உதவி இயக்குனர்கள், குறிப்பாக சொல்கிறேன் தான் இங்கே ஆதித்யான்னு ஒருத்தங்க இருக்காங்க லேடி. எனக்கு செட்டில் அவங்க பார்க்கும்போது இது இந்த அம்மா லேடியா இல்லை எல்லாம் ஆம்பளையா இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கோம். அவ்வளோ தூரம் ஷூட்டிங் ஃபுல்லாகவே நைட்டு தான். அவங்க அப்படியே ஈவினிங் 6 மணிக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி மார்னிங் மறுநாள் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல அசிஸ்டன்ட் டீம்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ப்பா. அதே போல் இந்த படத்துக்கு புது இயக்குனருக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச தயாரிப்பு நிர்வாகிகள், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அருண், இப்படி எல்லாருமே தனித்தனியாக சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி நான் உணர்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருடைய சோலும் முழுமையாக ஒர்க் பண்ணால் அந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றியை போய் அடைஞ்சிரும். இங்கே நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே என்கிட்ட சுரேஷ் சந்திர சார் சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். பொதுவாக பிஆர்ஓக்கள் வந்து அவங்க படத்தை வந்து பெருசாக சொல்லுவாங்க. ஆனால் அது சொல்கிறப்ப நமக்கு தெரியும் இவங்க நம்ம பார்த்து சொல்கிறாங்களா இல்லை உணர்ந்து மனசார சொல்கிறாங்களான்னு. சுரேஷ் சந்திரா சார் அவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகி எனக்கு முதுகெல்லாம் தடையை கொடுத்து நீ பாராட்டினார். இந்த படம் ஒரு சிறப்பான படமாக வரணும். ஏன்னா மைதி மூவி மேக்கர்ஸ் பெரிய ஹீரோஸ் பெரிய டைரக்டர்னு படம் எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் முதலாக தமிழில் ஒரு புதுமுக டைரக்டரு ஒரு கண்டென்ட்டான ஒரு பட்ஜெட்டில் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு அதை கொடுத்ததுக்கு ராஜா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பயந்தும் அதை தாண்டி இந்த கதை பண்ணது காரணம் நம்ம டிசைனர் சொன்ன மாதிரி தான். அவர் கதை சொல்லும் போது ஏதோ ஒரு திருநெல்வேலியில் நம்ம பக்கத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டோன்னா அப்படியே இருக்கும், சுற்றி வந்து நமக்கு வந்து திருநெல்வேலிக்காரன் பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். செட்லேயுமே அவர் அப்படி தான் டைலாக் சொல்லி கொடுப்பாரு. பேடை பார்க்கவே மாட்டார். அந்த அளவுக்கு அந்த கதை அவர் மனசில் ஊறி இருந்ததால் ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. நானும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். மற்றபடி யாரையும் என்ன விடலைன்னு நினைக்கிறேன். அப்துல் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சொல்லியாச்சு. அந்த டிசைனர் நீங்கள் என்னங்க இவ்வளோ விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் பேசும்போது கவனிச்சிங்களா, சந்தான வாய்ஸ் மாதிரியே இருந்தது கண்ணை மூடி கேட்குறப்போ. எனக்கு அப்படியே இருந்துச்சு எனக்கு அவர் கேட்குறப்போ. ஸோ வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை நீங்கள் சிறப்பாக இருந்தால் தூக்கி கொண்டாடுங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நிறைய பத்திரிகையாளர்களை சொல்கிறேன் நான், படம் வந்துட்டு நல்லா அவங்க பற்றி பேசவே மாட்டாங்க, கமெண்ட்டே வராது அவங்கள்ட்ட இருந்து. ஒரு சின்ன புன்சிரிப்போடு நகர்ந்துருவாங்க. ஆனால் படம் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தை நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் மாப்பிள்ளையோட அப்பா, அந்த கம்பீரமான அப்பா, ரொம்ப அழகாக ஆசையாக குடும்பத்தோர் எல்லாரை பற்றியும் ஆண்டர் பேசிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக ஒரு பியூட்டிஃபுல் லிரிக்கல் வீடியோ உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் வந்திருக்கீங்க கல்யாண வைப்ல, வெட்டிங் வைப்ல ஒரு சாங் பார்க்கணும்ல. ஏதோ நெக்ஸ்ட் போடுறோம், முடிச்ச உடனே நம்ம எல்லாரும் ஒரு பாட்டியை போடுறோம். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து we have 2 important people from the technical team. ஸோ இவங்க 2 பேரும் எல்லா படத்துக்குமே இவங்க 2 பேரும் இல்லைன்னா அவ்வளோதான், ஏன்னா எல்லாமே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ we have our editor and DOP. ஸோ எடிட்டர் அசோக் அர்ஜுனன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் with a big round of applause. And our DOP சுரேந்திரன் பரஞ்சோதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
So thank you so much for being the pillars. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இது. சரி என்னடா பேசுறது, நேற்று ப்ரிப்பேர் பண்ணப்போ வீடியோ எடுத்து பார்த்தோம், 5 நிமிஷம் வந்துச்சு. இப்போ மேலே ஏறும்போது 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வாடான்னாங்க. எப்போ 2 மினிட்ஸில் முடிக்கிறதுன்னு நினச்சேன். சரி 4 மணி நேரம் படத்தை 2 மணி நேரம் ஆக்கும் போது 5 நிமிஷம் டாக்க 2 மினிட்ஸில் முடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எல்லா பேரும் சொல்லி என்னால் இப்போ தேங்க் பண்ண முடியாது. இப்போ விஷயம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதுவே ஃபஸ்ட்டு வந்து மதுராத்திரி ராஜா லோயலோவில் வந்து ஃப்ரெண்டு ரூம்மேட்டு எல்லாமே. ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்கிரிப்டில் இருக்கேன் ஆல்மோஸ்ட் 7 to 8 years. ஸோ படத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்ல. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இந்த படத்தை எடுத்திருக்குன்னா அதிலே தெரிஞ்சுக்குங்க இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாமே புது டீம் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. தேட்டருக்கு வந்து பாருங்கள். ஏன்னா இந்த மந்த் வந்து எல்லாமே பெரிய பெரிய படம் வருது. அதில் எங்கள் படம் காணாமல் போயிடக்கூடாது. நீங்கள் போக விட மாட்டீங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ. யா அண்டு ஒரே ஒரு தேங்க்ஸ் கிவிங் மட்டும் முக்கியமாக நான் சொல்லிக்கணும். என்னென்னா இந்த ஸ்டேஜில் இப்போ நான் இங்கே இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது என்னென்னா, நான் இன்ஜினியரிங் முடித்த உடனே எனக்கு மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா நான் இங்கே கிடையாது. அதே மாதிரி தான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களோட சப்போர்ட்டோட தான் நான் இங்கே வந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், லயோலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்னோட குருநாதர்கள் கோவிந்தராஜ் சஜின் அண்ணன், கோவிந்தராஜ் அண்ணாவுடைய சப்போர்ட்னால நான் இப்போது அவர் மூலிமா கிடைச்ச கான்டாக்டில் தான் நான் அடுத்த இங்கே இன்னும் நான் சர்வை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ கோவிந்தண்ணா. சஜின் அண்ணா வந்து நான் ஃபஸ்ட் சீரியல் எடிட்டராக ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே தான் சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சஜின் அண்ணா. அண்டு ஒட்டுமொத்த ட்ராவலுக்கும் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கும்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த படம். ஸோ அப்படி இந்த படத்தில் என்ன ஒரு பாட்டு ராஜாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாத, எந்த ஒரு பேக்ரவுண்ட்ஸுக்கும் பண்ணாமல் ராஜாவோடைய ஸ்கிரிப்ட் மேலேயும் அவரோட நரேஷன் மேலேயும் அவரோட ரைட்டிங் மேலேயும் நம்பிக்கை வச்சு எங்கள் புது டீம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மைதிரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அனில் சாருக்கு ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஆல். தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். தேங்க்யூ. சார் என்ன சார் அடுத்து என்ன ஹீரோ என்ட்ரியா? எனக்கு அவ்வளோவா பேச வராது. ஸோ ஃபார்ம்லாம் முடிச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்த என்னோடய அப்பா அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இப்படி ஒரு நியூ கமர்ஸ்க்கு நம்பிக்கையாக இப்படி ஒரு படம் கொடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். அண்ட் அவர் ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார், ஒய் ரவிசங்கர் சார் அண்டு அனில் சார் எங்களை பிளைண்டாக நம்பி எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல என்னோடய குரு டிஓபி சிவகுமார் எஸ்கே சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. அண்டு அவர் ஹீரோ மருதநாயகம் ரிஷி அண்டு முத்துசெல்வி அனிஷ்மா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோல் மதுராத்திரி ஃபேமிலி அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், மை பாய்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்டு ஏன்னா முதல்லேருந்து இப்போ வரைக்கும் நம்பிக்கை வச்சு எனக்காக பல இடத்துல ஃபைட் பண்ணி இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தேன். இந்த படம் மதுராத்திரி இப்படி உருவாகிறதுக்கு முழுக்க காரணமாக இருந்த ஒரே ஒன் அண்ட் ஒன்லி மை டைரக்டர் ராஜா சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ராஜா ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அண்டு இங்கே வந்த ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் தேங்க்யூ. சீஃப் கெஸ்ட் சார் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்டு மதுராத்திரி குடும்ப படம் கண்டிப்பாக ஆகஸ்ட் 21 தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ சார். எவ்வளோ நன்றி ஸ்பீச்சில். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ எல்லா ஊர்லேயுமே வந்து ஒரு பூசாரி ஒருத்தர் இருப்பார். அந்த கோவில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த கோவிலோட பூசாரி சொல்கிற மாதிரி தான் அந்த ஊரே இயங்கும். அந்த மாதிரி ஒரு பலமான ஒரு கேரக்டர் பண்ணுவார். ஒரு சீனியர் பிஆர்ஓ கிட்ட பேசும்போது அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார், டாப் ஹீரோஸ் எல்லாருக்குமே ஒரு கம்பாரிசன் இருக்குமா ஒரு 2 பேருக்குள்ள அந்தந்த பீரியடில். ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மட்டும் அது ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இப்போ நாசர் சாராக இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் சாராக இருக்கட்டும், அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஆர்டிஸ்ட்னா அவர் தான். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சேத்தன் சார் அவர்களே மேடை கிடைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, சப்போர்ட்டிங் ஆக்டர் இல்லையா, அதனால தான் சைட்லேயே நின்ட்டேன். முதல்ல வந்து ராஜா இந்த கதை வந்து நரேட் பண்ணும்போது நாங்கள் குடும்பமாக கேட்டோம். குடும்பமாக கேட்டு 3 பேரும் விழுந்து விழுந்து சிரித்தோம். அப்புறம் என் ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு நடிக்க கேட்டாங்க. அப்புறம் ஏதோ டேட் ஒர்க் அவுட் ஆகல. சரி, நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல அப்படின்னு நினச்சிருந்தேன். அதான் வந்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் வேணும் இண்டஸ்ட்ரியில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கார்த்திக் சார், பாரி எல்லாம் இங்கே வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் தி ஒகேஷன். அண்ட் இங்கே முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர்ஸ் டீம். அருண் வேதகிரி, ஆதித்யா ஸ்ரீனிவாசன். வெங்கடேஷ் சார் சொல்லிட்டாரு, நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆதித்யா வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஆதித்யா நேரம் வருவார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கேர்ள் ஃபோன் பண்ணுறாங்க. நான் தான் ஆதித்யாவா? ஆனால் உண்மையாகவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க ஆதித்யா. தயாளன், ஹரிகிருஷ்ணா, ஹரிஷ், சக்தி, லிஷா, மகேந்திரன், மாதவன், பிரதும்னன், எல்லாருக்கும் நன்றி. உங்கள் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இவ்வளோ ஃபுல் ஒரே நைட்டில் நடக்கிற கதை. ஸோ இட் wouldn't have been possible without your hard work. அஃப்கோர்ஸ் எடிட்டர், டிஓபி சூப்பராக பண்ணார் சுரேன். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா இதில் வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா. இதில் வந்து அழுக்காக இருக்கணும் கேரக்டர். ஸோ தலையிலேருந்து டோ எண்டு வரைக்கும் வந்து கருப்பாக மேக்கப் போட்டு எவ்வளோ அழுக்காக்க முடியுமோ அவ்வளோ அழுக்காக்கிட்டாங்க. என்ன காஸ்டியூமும் அழுக்காக இருக்கணும். ரெண்டு நாள் நடித்ததுக்கப்புறம் 3வது நாள் காஸ்டியூம் போட போகிறேன், ஸ்மெல் வருது. என்னங்க இது ஸ்மெல் வருது, ஏன் துவைக்கலையா? இல்லை, பூர்ணிமா மேடம் வந்து துவைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், அழுக்கு மாதிரி இருக்கணும், அழுக்காவே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் துவைச்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ. அண்ட் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பரத், ஆஸ் யூஷுவல், சொல்லவே வேண்டாம். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தையும் நம்ம அன்பே டயானாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி. ஸோ அடுத்ததாக எங்களோட ரொம்ப ஃபேவரட், இவரோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்துக்கு வந்து பாட்டு எல்லாமே வந்து அவ்வளோ கதையோட ஒன்றி அந்த மியூசிக் வந்து அவ்வளோ எலிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. அண்ட் படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே அது வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. மாவீரன்லேருந்து நான் பெரிய ஃபேன் டெஃபினட்டாக. பரத் சங்கர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம். விடிக்காலையில் வரைக்கும் வேலை பார்த்துட்டு தூங்காமல் திருப்பி வந்திருக்கோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ராஜா டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா ரொம்ப பர்சனலான விஷயம்லாம் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப ஒரு ஓப்பன், ரொம்ப இன்னசென்ட் டைப், ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன். பட் ஆனால் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்காரு. நடித்தவங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. டிஓபி சூரியன், எடிட்டர் அசோக் எல்லாருமே இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு சொல்கிறதுல வெறும் இது மட்டும் தான் திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உண்மையாலுமே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லாரோட வேலைப்பாடு வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது. ஸ்கோராகவும் சரி, சாங்ஸாகவும் சரி, எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டிங் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பேஸ் கிடச்சிச்சு. அண்ட் ராஜா ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அனில் சார் அண்ட் அதர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மைத்ரி, ஐம் so grateful and thank you to all of you. August 21st படத்தை மறக்காமல் பாருங்கள். அண்ட் கார்த்திக் சார், பாரி ப்ரோ, ஸ்ரீ கணேஷ் ப்ரோ எல்லாருக்கும் நன்றி. ரிஷிகாந்த், அனிஷ்மா, அப்துல், இவங்களுக்கெல்லாம் நான் பெரிய ஃபேன். நான் வந்து அவங்களெல்லாம் யூடியூப்பில்
முன்னாடி அவங்க தளபதி ஸ்பூஃப் பண்ணும்போது டெம்பிள் மங்கீஸ் வீடியோலேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் நேரில் அவங்களோட ஒர்க் பண்ணுறதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. நல்ல மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க சார். சூப்பரா. தேங்க்யூ. ஸோ யா, அடுத்ததா நம்ம கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஃபார் ப்ராப்பராக நம்ம வந்து விஷ் பண்ணி இவங்களாம் பிளெஸ் பண்ணி இருக்கணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷஸோட வந்திருக்காங்க. அதில் முதலாவதாக இவர் பிளெஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய வயசெல்லாம் கிடையாது, குட்டி பையன், ரொம்ப டேலண்டடான பையன். We have been seeing him for so many years and extreme talent அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீ கணேஷ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இயக்குனர் ஸ்ரீ கணேஷ், 8 தோட்டாக்கள், 3 BHK கலக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து நிறைய படங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் இந்த படம் இங்கே வந்தது மெயின் விஷயம், நான் படம் பார்த்துட்டேன். ஸோ நான் படம் பார்த்துட்டேன், படம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் எல்லாம் பார்த்து ப்ரெஸ் எழுதணும்னு கேட்டுக்க தான் வந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் திங், எனக்கு ரிஷியை ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கு ரிஷியோட இந்த லான்ச்சு ஒரு ஹீரோவாக அவரோட இந்த இடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் இந்த ஜேர்னி நான் ரிஷியை ஒரு 10-12 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு பெரிய ஜேர்னி ரிஷியோடது. ஸோ நான் ரிஷிக்காக இந்த படத்தை பார்க்கும்போது ரிஷி அப்படின்னு நினச்சிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். பட் இந்த படம் ரிஷியை தாண்டி ஒரு பெரிய டீம் இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் அண்ட் சோலோட உழைச்சிருக்காங்கன்றது இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. என்டையர் டீம், எனக்கு இந்த படம் இன்னொரு விஷயம், ரிஷியில் ஆரம்பிச்சு டைரக்டரில் ஆரம்பிச்சு டிஓபி நிறைய பேருக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், எனக்கு அந்த எமோஷன் தெரியும். ஸோ அவங்க எல்லாரும் எவ்வளோ ட்ரீமோட எவ்வளோ பேஷனேட்டாக உழைச்சிருக்காங்கன்றது ஐ திங்க் உங்களுக்கு இப்போவே இந்த ஃபங்க்ஷனில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட டீமாக அவங்களோட எனர்ஜி அப்படிதான் இந்த படம் முழுக்க முழுக்க இருந்துச்சு. இதோட டைரக்டர் ராஜா கருப்பசாமி. நான் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது ஒரு முதல் ராத்திரின்னு டைட்டில், நல்ல ஃபன்னான ஒரு ஜாலியான படமாக இருக்கும்னு நினச்சேன். முதல் 20 மினிட்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. படம் நிறைய விஷயங்கள், நிறைய சீன்ஸ் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. நான் இன்டர்வெல்ல யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். நான் இந்த பேர் இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு விஷுவல் இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா இவரை காட்டினாங்க, பயங்கர யங்கா ஸ்டைலிஷாக ஒருத்தரை காட்டினாங்க. ஸோ அப்படி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஃபன்னான ஜாலியான படமும் இருக்குது இதில். அதை தாண்டி வேற ரொம்ப இந்த ப்ரெஸ் எல்லாரும் பாராட்ட போகிற இந்த வருஷத்தோட சிறந்த படங்களில் ஒரு படமாக இருக்கிற ஒரு படமாக மகராசி இருக்கு. மொத்த டீம், ஸோ அனிஷ்மா, சேத்தன் சார், அப்துல். ஸோ அப்துல்க்குமே நான் பெரிய ஃபேன், அவரோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்துல்லோட எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டர் இருக்குது. டிஓபி, மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாரும் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ 3 BHK அவங்க தான் தெலுங்குல ரிலீஸ் பண்ணாங்க. ஐ வில் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் தேட். ஸோ அவங்க இந்த படத்தை அவங்க இவ்வளோ பெருசாக பொசிஷன் பண்ணி இவ்வளோ பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய படங்கள் இந்த மாதம் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் இந்த படத்தை இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரிய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஆடியன்ஸோட சப்போர்ட், மெயினாக ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். ஸோ விஷிங் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட், எ வெரி பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. போது ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப வேர்சடைலாக இருந்தது இந்த படம், பார்த்துட்டோம், அவ்வளோ அழகாக இருந்தது, ஒரு குஷி ஜோதிகா மாதிரி உங்களை கம்பேர் பண்ணி அங்கே வச்சுருந்தாங்க, துருன்னு பயங்கரமாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. ரொம்ப அழகாக வேற இருக்கீங்க. இந்த கெட்டப்பில் யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூப்பிட்டு போயிட போகிறாங்க. சினிமாவில் இன்னும் நிறைய நடிக்கிறோம் நீங்கள் படங்கள். அனிஷ்மா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சார், பாரி சார், ஸ்ரீ கணேஷ் சார், நிதிஷன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. நான் இன்றைக்கி இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், அண்ட் தேங்க்யூ ராஜா. தேங்க்யூ ராஜா.
நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்கில் நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சினா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு ராத்திரி மலர் ஃபிலிம்க்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு, என்ன செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்து செல்வின்னு தான் என்னோட கேரக்டரோட பேர். இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேறு என்ன சொல்ல தெரியல. சப்போர்ட் இல்லாமல் என்னால் இது பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபர்ஸ்ட் நாள் செட்டில் வந்தபோது சாப்பிடல. அப்போவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. யூஆர் த மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் இந்த வின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருதநாயகத்தை எல்லாரும் பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்புறம் சுரேன் எங்கே இருக்கீங்க? சுரேன், எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேச. ஃபர்ஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யாரு கூடயும். தேங்க்யூ. அப்புறம் வியாக்கி, பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ. அருண், தேங்க்யூ. ஹரி, தேங்க்யூ. தயா, லிஷா, மகேந்திரன், மாதவன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் ஒளிஞ்சு நிற்காங்க மகள. தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லைக் சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல ஒரு அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனேட்டாக சினிமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ. திருப்பியும் தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் வேறு யாராச்சும் அப்புறம் காஸ்ட்டுக்கு வேறு. ஸோ சேதன் சார் தேங்க்யூ சார். வெங்கடேஷ் சார், சுமி, வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு அக்கா, ஷெலி சிஷினி, சங்கீதா மேம், தீபிகா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம், பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணா மன்னிச்சுங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. நிஜமாவே ஒரு கல்யாணத்தில் பொண்ணு கூட இந்த மாதிரி வந்து வைக்கப்படாதுன்னு நினைக்கிறேன். ஹலோ மேடம். சரி ஓகே, நீங்கள் அங்கேயே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கியூட். அது அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து தெரியுது அவங்க கிட்ட. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். யூ கோயிங் டு கோ பிளேசஸ். மதிக்கல, சரி அடுத்தது போயிடலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து வி ஹாவ் திஸ் பிளாக் பஸ்டர் டைரக்டர். அதாவது ஒரே ஒரு படம் அடிச்சா ஒரே ஒரு படம் பார் எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். பிரில்லியன்ட் மூவி. கீர்த்தீஸ்வரன் அவர்களை மேடை கழிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த செட்டப் யார் பண்ணான்னு தெரில, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஐடியாவே ஒரு கல்யாணத்துக்குள்ளே வர மாதிரியே இருக்கு. அதுவே ஒரு படத்தோட மூடை கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த காஸ்டிங், இந்த மாதிரி ஒரு காஸ்டிங்கை சூஸ் பண்ணதுலேயே எனக்கு டைரக்டர் எவ்வளோ சென்ஸ்ன்னு தெரிஞ்சுது.
ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த எனக்கு என்ன வட்டார வழக்குலாம் எனக்கு தெரில, ஆனால் ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நான் வெளியே வந்தேன், அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் குடும்ப படம்னு போட்டிருக்கு, எனக்கு இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான். ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடக்ஷன். ஹாய் ரவி சார். ஸோ அவர் வந்துட்டு இங்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ். இவங்க டெபியூட்டன் டைரக்டர்ஸுக்கு எல்லாம் எப்படி சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் போன ஃபங்க்ஷனில் இங்கே நின்று பேசினேன், இப்போ கெஸ்ட்டாக வந்து இங்கே பேசுகிறேன். அது எல்லாத்துக்குமே காரணம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் படத்தோட ஹீரோ ரிஷிகாந்த் பற்றி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் போன வாரம் கூட சும்மா பேசும்போது எனக்கு தோணுது சொன்னேன், நடிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரூட் மேப்பே இல்லை, இங்கே ரோட் மேப்பே இல்லை, நடிக்க ட்ரை பண்ணால் நடிகர் ஆக முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இதில் போயிட்டு அப்படியே நுழைஞ்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அப்போ தான் அவரோட வீடியோ ஒன்று வந்திருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு, தப்பாக அட்வைஸ் பண்ணிட்டோன்ட்டு. நடிக்க மட்டுமே ட்ரை பண்ணி நடித்து மட்டுமே ஸ்ட்ரெயிட்டாக இன்னைக்கு ஹீரோவாக வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எனக்கு திரும்ப போய் நான் என் ஃப்ரெண்டுக்கு மாற்றி இவரை சொல்லணும், இல்லை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. வெரி ஹாப்பி ஃபார் ரிஷி. அண்ட் அனிஷ்மா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு இந்த படமே ஒரு மாதிரி ஒரு மெட்டி ஒலி வைப்ஸில் இருந்துச்சு. வந்து பார்த்தா சேத்தன் சார் வேறு இருந்தார், எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் எக்ஸ்ட்ராடினரி காஸ்டிங் மெயினாக. எனக்கு அவங்க உள்ளே போனீங்கன்னா ஒரு 2.5 hours செம்ம என்டர்டைன்மெண்ட்டு, நல்லா இருக்குது, ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக வெளியே வரலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ அனதர் பிளாக் பஸ்டர் லோடிங், கண்டிப்பாக அது வந்து தெரியும் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தீஸ்வரன் அவர்களே. ஸோ அடுத்ததா வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அகேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில பேரை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் அவங்க பேர் சொன்னாலே அவங்களோட குட்வில் வந்து இட் ஃபாலோஸ். எல்லாருமே அவங்கள சூப்பர் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி சூப்பராக பண்ணுவாங்க, சூப்பராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளெஸிங்ஸ்லேருந்து விஷஸ்லேருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் தான் இவருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே கேட்டாலும் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், அதாவது ஜமா மாதிரி ஒரு படமும் பண்ண முடியும், அன்பே தயானா மாதிரி ஒரு படமும் பண்ண முடியும்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்ஸ் காமிச்ச ஒரு ஆக்டர், ஒரு பிரில்லியன்ட் டைரக்டர். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் சோ மெனி மூவிஸ் ஃப்ரம் யூ. பாரி அவர்களை மேடை கிடைக்கும். ப்ளீஸ் ஜாயின். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டை வந்து கலந்துக்கிறது. இதுக்கு இன்வைட் பண்ண சுரேஷ் சந்திரா சாருக்கும் மைத்ரி அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன மாதிரி நிறைய ஆட்கள், என்ன மாதிரி ராஜா ப்ரோ மாதிரியான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வெறும் கனவுகளை மட்டும் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் பயணித்து வர்றவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஒரு சில படங்கள் தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக தான் நான் முதராத்திரியை வந்து பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டான ஒரு குரூப், வெறும் சினிமா வந்து ரொம்ப உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு குரூப் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் முதராத்திரி எனக்கு இருந்தது. முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துனது வந்து இந்த படத்தோட ரைட்டிங் தான். ஒரு காமெடி படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதில் எப்பயுமே வந்து ஒரு கருத்தை நம்ம சொல்ல ஆசைப்படுறோன்னா அது கருத்து படமாக அது சொல்கிறத விட ஒரு காமெடி படமாக இருந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய இடங்களில் போய் அதை சேரும். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதை வந்து ரொம்ப அழகாகவும் லேண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வந்து நிறைய விதத்தில் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் வந்து சேத்தன் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்குது. சேத்தன் சார் வந்து நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஐ லவ் சேத்தன் சார். எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அன்பே டயானா பண்ணும்போதே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு பூசாரி ரோல் ஒன்று பண்ணுறேன், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா எப்பயுமே வந்து சேத்தன் சார் வந்து பயங்கர ஓப்பனான பர்சன் தான். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு. அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆகி சொல்லும் போதே அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. படம் போய் பார்த்தப்ப இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கர பிரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ அவங்கள வந்து ரசித்து பார்த்தேன். அவ்வளோ கேரக்டர்ஸ் என் மைண்டில் நிற்குது. முக்கியமாக அப்துல் ப்ரோலாம் வந்து அவர் இன்னைக்கு இருக்கிற அப்துல் ப்ரோக்கு இருக்கிற இடம் ரொம்ப கம்மியான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே அப்துல் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன்.
அவ்வளோ அழகாக ஒரு சொல்ல மாதிரி ஒரு பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்கும். அவங்க அந்த இடத்துல அவர் நடிச்சிருந்ததெல்லாம் வந்து பிளாஸ்டாக பண்ணியிருந்தாரு. இன்னும் பயங்கரமாக ஆச்சரியப்படுத்துனது வந்து இப்போ நிறைய சின்ன சின்ன நடிகர்கள் மெயினாக வந்து இந்த லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தில் கலக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து மெயினாக நிறைய இடங்கள் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அவங்க தங்கச்சி ரோல் பண்ணியிருந்தாங்க, அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபிகா அவங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மாவா நடித்த 2 பேர் எல்லாருமே அந்த ஃபேமிலி. வெங்கடேஷன் சார்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் பார்க்கறதுக்கே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தார். இங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெடி பேரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. அவ்வளோ அழகாக வந்து அந்த ரெயின் கோட் போட்டுட்டு அவர் பைக்கில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே. அண்ணன் முத்தமிழ் அண்ணன் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபர்னிச்சர் ஓனராக அந்த அண்ணன், அவரோட இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வட்டார வழக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அது அழகாக வந்து ரெசனேட் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெயினாக இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அப்படின்னா அவங்க அனிஷாவும் ரிஷி ப்ரோவும் தான். அனிஷா வந்து எப்பயுமே எல்லா படங்கள்லையும் தன்னோட ஒரு க்யூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலையும் அப்படிதான். ஒரு சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப பிளாஸ்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக இது சொல்லணும்னா ரிஷி ப்ரோ தான். ரிஷி ப்ரோ வந்து நிஜமாலே வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்குது. நானும் இந்த மொதராத்திரி டீமில் ஒரு ஆளாக தான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ரிஷி ப்ரோ ஜெயிக்கணும்ன்ட்டு எனக்கு அவ்வளோ ஆசை. நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட பயணம்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்து வந்த ஆட்கள் தான். நாங்களும் வந்து அவர் சொன்ன மாதிரி வெறும் நடிப்பை மட்டுமே நம்பி எப்படின்னா ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்துடுறேன். நிறைய நேரங்களில் அவர் ரிஷி ப்ரோ கிட்ட பேசும்போது சொல்லணும் வந்துடணும்னு. நான் நினைக்கிறது என்னன்னா, ரிஷி மாதிரி ஒரு நடிகன் ஜெயிக்கலைன்னா இங்கே யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரிஷிக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஏன்னா தமிழ் சினிமாவில் சாந்த்னு பேர் வச்ச யாருமே தோத்தது கிடையாது. அவர்கிட்ட ஒரு காந்தம் நிஜமாலே இருக்கு. நான் வந்து படம் பார்த்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் படம் எப்படி படத்தை உடைய இருந்தாலும் ஃப்ரேம்ல என்ன அழகா இருக்கான், என்ன ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன் வந்து இப்போ தெரியுது கார்த்திக் சுப்ராஜ் சார் ஏன் வந்து உங்களை நடிக்க வச்சார் அப்படின்னு. ஏன்னா அவர் நீங்களும் பார்க்க ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து அதோட மெயினான ரீசனாக பார்க்குறேன். பேரில் வந்து காந்த், ஆனால் பண்ண ரோல் வந்து மருதநாயகம். ஸோ அதுக்கான ஆக்டிங்கும் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ரிஷி ப்ரோக்கான ஒரு இடம் இந்த படம் மூலமாக ஓப்பன் அப் ஆகும். கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு அவர் வரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ரசிகனில் ஒருத்தனா நானும் வந்து ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முக்கியமாக தலைவன் சரத் பேங்கர், பரத் சங்கர். அவர் அன்பே டயனாலுமே பயங்கரமான ஒரு ஒர்க்கு, பயங்கர சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர். அவர்கிட்ட போனீங்கன்னா நம்ம அந்த படத்துக்கு 10% வேலை செஞ்சால் அவர் 110% வேலை செய்வார். அந்தளவுக்கு ரொம்ப சின்சியரான ஒருத்தர். அவர் எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து சாங்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது தலைவர். ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. அப்புறம் வியாக்கி ப்ரோ, அவரோட டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ஃபஸ்ட்டு படமே அவர் தான் பண்ண வேண்டியது. அவர் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, என்னை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. அடுத்த படத்துலையாவது மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் எடிட்டர் அவங்களுமே ரொம்ப சூப்பராக ஒரு அழகான ஒரு பேசிங்கில் சூப்பராக பண்ணிருந்தீங்க. டிஓபி அவரோட ஒர்க்கும் பயங்கரமாக இருந்தது. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பராக இருந்தது. முக்கியமாக வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எப்பயுமே வந்து பெரிய படங்கள் வந்து உங்களை பயங்கரமாக உற்சாகப்படுத்தும், ஆனால் சின்ன படங்கள் தான் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது உங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படமாக மொதராத்திரி வந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். தியேட்டரில் மட்டுமே ஒரு படம் சப்போர்ட் பண்ணும்போது தான் பெருசாக ஜெயிக்கும். எல்லா ப்ரெஸ்ஸும் நல்ல முறையாக இந்த படத்தை பற்றி எழுதுங்க. மக்கள் தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பாரி இளவழகன் அவர்கள். அடுத்ததாக இந்த முக்கியமான ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி we have to thank two important people who have been greatest support to this movie. எங்களோட ஆர்ட் டைரக்டர் பாலு மகேந்திரா சார் அவர்கள் அண்ட் எங்களோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா ராமசுவாமி அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர். இட்ஸ் ஆல் யுவர் ஒர்க் தட் இஸ் ஸ்பீக்கிங் ஆன் தி ஸ்க்ரீன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் இந்த படம் பார்த்த உடனே இது அவரோட படம் தானே அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்து இட் has got a bit of madness, it has got a bit of style, it has got a bit of everything. ஒரு மேஜிக் அத்தனையும் கலந்து ஒரு பேக்கேஜாக கொடுக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் பிடித்த டைரக்டர். ஸோ அவர் என்ன சொல்ல போறாரு இந்த படத்தை பற்றி அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நாங்கள்லாம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். ரிஷி வந்து
நான் இப்போ டாரத்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 25th ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 2 பெர்ஃபார்மர்ஸ் தேவைப்பட்டாங்க. எனக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போவேனா, ஒரு ஒரு புது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சனந்த் வந்து முன்னாடியே என் படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சனந்த் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டருக்கு நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா இப்போ ரிஷி வந்து எப்படின்னா, இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோன்னா, நான்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி தான் படங்கள் பண்ண வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு நம்ம தமிழில் எடுத்தோன்னா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனந்த் 2 பேருமே. ஸோ ஆனால் அப்படி தான் இப்போ நான் வந்து சனத்தையும் ரிஷியும் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு அவங்கள ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலாக தான் அவன் ரிஷியை பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு எடுத்தேன். பட் அந்த படத்தோட நான் எடுத்த படத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அது எடுத்தப்போ ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ ஐ சம்ஹவ் ஃபெல்ட் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தலைவரோட வைப்பு ஒன்று இருக்குது ரிஷிட்ட. அது ஆனால் அது போக வந்து வாட்டர் பர்ஃபார்மர் ரிஷி இஸ். அதாவது வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா சார் கூட, தனுஷ் சார் கூட, நிறையா விஜய் சேதுபதி கூட இது மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, சனந்த் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கிறோன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்னு ஒரு படம் ஹீரோவாக நடிச்சு ஒரு படம் வந்துருச்சு அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபில்ம் இஸ் ரிலீசிங் ஆன் செப்டம்பர் 25th என் படம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார் படமாக ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம். ஸோ ரிஷி வச்சு பண்ணுறது வந்து எனக்கு திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புது பசங்களை வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க, நீங்கள் ஸ்டார் வச்சு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரிஷி மூலமாக தான் இந்த படம் பார்க்க போனேன் முதல் ராத்திரி. ஐ டென்ட் ஹாவ் என்னோட டாரத்தி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படம் ஆரம்பித்தாங்க. ஸோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்கிறான் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுதுண்ணே அப்படின்னு சொன்னான். எப்படி அதுக்குள்ளே முடிச்சிங்க, அதுக்கு படமே ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ படம் பார்க்கறதுக்காக கூப்பிட்டான். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் த ஃபில்ம். நான் வந்து ஒரு ஸ்மால், அதாவது ஒரு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி அவன் ஜென்ரலாக சொன்னப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ளே நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு காமெடின்னு சொன்னான். பட் ஆனால் காமெடியில் வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமரு அந்த மாதிரி ஜென்ரலாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபில்ம்ஸ் தான் வந்து வெல் ரிட்டனாக இருக்கும். அதாவது வந்து அது ஸ்க்ரீன் பிளேலேருந்தே அந்த காமெடி வரணும், இல்லைனா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லியும் நம்ம காமெடி கொண்டு வரலாம். பட் ஆனால் ஒரு வெரி ஃபியூ ஃபில்ம்ஸ் அப்படி வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் அ பாக்யராஜ் சார் ஃபில்ம். ஸோ அதில் இருக்கிற ஒரு ரூட்டடான ஒரு ஹியூமர், அந்த பிகாஸ் ஹியூமர் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங், அந்த மாதிரி வரும்போது எனக்கு ப்ளஸ் த வே யூ ஹவ் கேஸ்டட், அதாவது அவ்வளோ ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்டேஜிங்காக இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபர்ட்டையும் சொன்னேன், ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் அண்ட் அதை எடிட் பண்ண விதம் எல்லாமே டெக்னிக்கலாக எவ்ரி திங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஈவன் த டயலாக்ஸுமே ரொம்ப சூப்பராக, நிறைய இடங்களில் பயங்கரமான நம்மளுக்கு டக்குன்னு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடினரி வெல். புதுசாக நடித்தவங்க தான் என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறையா அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியாக நடித்தவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வி ஹேவ் சேத்தன் சார். ஐ மீன் ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யர் பர்ஃபார்மன்ஸ் சார். எல்லா படத்துலையும் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ, வெரி சூன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்துலையும் ஒரு பூசாரியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்குது, இந்த நடித்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் விச் வில் பி லைக் எ பிக். அண்ட் தென் அப்துல் சூப்பர். அதாவது வந்து அப்துல் வந்து நான் யூடியூப்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனிஷ்மா அண்ட் சிறையிலலாம் இது ஜஸ்ட் லைக் பெர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரிஷி வந்து ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ ஒர்க் வித் நவ். அண்ட் அதை பற்றி பார்க்கும்போது
அண்ட் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ். எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் பையன். அதாவது சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி ஜென்வின், வெரி வெரி பேஷனேட். அவன்கிட்ட ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேலே ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அந்த ஒரு ஆக்டராக அந்த ஆர்ட் மேலே, சினிமா மேலே பயங்கர பேஷனேட்டாக ஜென்யூனாக இருக்கிறவர் தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக அவன் பெருசாக வருவான். அண்ட் முதராத்திரி தவிர வந்து அதான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு கிவ் த என்டையர் டீம் ஆல் இட்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் it will be a big success. And thanks to Maitri for supporting new talents. And எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸில் யாரையும் மிஸ் பண்ண நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கலி அண்ட் எடிட்டிங் இதெல்லாம் தொட்டு ஆர்ட் டைரக்ஷன் எவ்ரி திங் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து ஜஸ்ட் இட் வில் கிவ் யூ அ ஃபீல். ஒரு 2 மணி நேரம் காமெடிக்குள்ளே வந்து தேர் இஸ் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ஒரு லவ் ட்ராக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இட் டிடன்ட் லுக் லைக் அ வெரி like a first timer பண்ற மாதிரி இல்ல. you're actually I'm become a very good fan of your writing. Okay, all the very best whole team. And Rishi super ra. Thank you. Thank you so much sir. இதுக்கு மேல என்ன வேணும் ராஜா? ஓகே, அண்ட் thank you so much தம்பதியா வந்து இந்த கல்யாண விழால கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much for joining us, Mrs. Karthik Subraj please. And அடுத்ததா வந்து இன்னொரு ஒரு brilliant director he has joined us too. And திரு ரவிக்குமார் அவர்கள், அயலான் படத்தோட இயக்குனர் திரு ரவிக்குமார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் join us. நீங்களும் வந்து ஒரு 4 வார்த்தை சொன்னா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். இந்த முதராத்திரி படத்தை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன். அதாவது அந்த அன்னைக்கு வந்து வீட்டில் இருந்தேன். சார் வந்து கூப்பிட்டுருந்தார், சுரேஷ் சந்திரா சார் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார், அனில் சாரும் இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ வீட்டிலேருந்து நான் சரி தனியாக போகணுமே சொல்லிட்டு ஒரு படத்துக்கு போகிறேன். அது கொஞ்சம் ப்ரைவேட் ஷோ. வரையலான்னு கேட்டேன். வீட்டில் கேட்டேன் என்ன படம்னாங்க, முதராத்திரின்னு. முதராத்திரியா, சரி எப்படி இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது, வாங்கன்னு கூப்பிட்டேன். உடனே பாப்பா இருந்துட்டு நானும் வர்றேன் அப்படின்னா, இல்லை நீ இந்த படத்துக்குலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நம்ம அவளை கூப்பிட்டு போகணும், முதராத்திரின்னு பேர் சொல்கிறீங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியலையா பாப்பா, நீலாம் வரக்கூடாதுன்ட்டாங்க ஃபஸ்ட்டு. இல்லை அப்படி இருக்காது, சரி இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒய்ஃப் மட்டும்தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அந்த பேரை கேட்கல இருக்கிற ஒரு மனசில் தோணக்கூடிய விஷயங்களும், படம் பார்த்ததுக்கப்புறமா படத்து மேலே நமக்கு தோணக்கூடிய விஷயங்களும் கம்ப்ளீட்டாக வேறு. ஆனால் அந்த படம், அந்த பேர் வந்து அந்த படத்துக்கு பொருத்தமாக தான் இருக்குது. ஸோ படம் முழுக்க முழுக்க பேசக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து படமாக எடுக்கணுங்கிறதுல ஒரு டைரக்டரோட திறமை இருக்குது. எதை வேணால் எடுக்கலாம். பெரிய பெரிய நீண்ட வரலாறு எடுக்கலாம், இல்லை பெரிய ஒரு தலைவரோட ஹிஸ்ட்ரி எடுக்கலாம், அல்லது ஒரு ஒரு உண்மையிலே ரியலிஸ்டிக் ஸ்டோரி அப்ரோச் பண்ணலாம். இது ஒரு நைட்டில், அந்த ஒரே ஒரு நைட்டில் மட்டும் அந்த குடும்பத்தை காட்டுறதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே கொண்டு வந்து நம்ம முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் காட்டின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய ஒரு கதைங்கிறது பார்க்கலையும், படம் பார்க்கலையே நல்லா ஃபீல் ஆச்சு. கார்த்திக் சுப்பராஜ் சொன்ன மாதிரி டைரக்டர் வந்து இது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. பல இடங்கள் வந்து அவங்க சட்டிலாக பண்ணிட்டதுனால சரி சிம்பிளாக பண்ணிட்டாங்களே நம்ம கடந்துறமே தவிர, அது சிம்பிளாக தெரியுது, ஆனால் அது சிம்பிளாக பண்ணலை. அது ரொம்ப நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துலலாம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஒரு சவுண்டு விடுவாங்க, கத்துவாங்க. ஆனால் அது அவ்வளோ டயலாக் பேசியிருந்தால் எவ்வளோ இம்பேக்டாக இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு சவுண்டு விட்டுருக்காரு அந்த அந்த சீனில். அது அவ்வளோ ஒரு மாதிரி பயங்கர இம்பேக்டாக இருந்தது படம். ரிஷிக் அவர் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் எப்பவுமே ஜென்யூன் ஆக்டர். நான் பார்த்ததில் வந்து ஹீரோ படத்தை சூட்டப்பெல்லாம் நான் போயிருக்கேன், மித்ரன் படத்தில். அதாவது அவர் அந்த அந்த செட்டில் அந்த கேரக்டரை மட்டும் மைண்டுக்குள்ள ஓட்டிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கார். எத்தனை டேக் ரீடேக் போனாலும் கரெக்டாக அவர், ஏன்னா அவருக்கு ரீடேக் இல்லை. ஸோ அவரோட இதை வந்து திரும்ப திரும்ப பண்ணுறாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவரை. நான் நிறைய பேருக்கு சொன்னேன், நல்லா நடிக்கிறாரு, நல்லா நடிக்கிற ஒருத்தர் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி நல்லா நடித்தா மட்டும் ஒரு பிரேக் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இப்போ இதை பார்க்கல, சரி இவருக்கு சூப்பராக பிரேக் கிடச்சிருச்சு. கார்த்திக் சுப்பராஜ் படத்தில் ட்ரெய்லர் பார்க்கலையுமே இவர் வந்துட்டார், ரிஷி வந்து அடுத்த இடத்துக்கு வந்துட்டார்,
இனி எல்லாரும் அவருக்கு போய் கதை சொல்கிற மாதிரி இல்லை அவரை வச்சு மனசில் கதை யோசிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அடுத்து ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பெரிய இடத்துக்கு வருவீங்க ரிஷி. ஆனால் உங்ககிட்ட அந்த திறமை இருக்கிறதுனால சொல்கிறேன். மற்றபடி இதில் நடிகர்களை நடிக்க வச்சிருந்த விதம் வந்து அட்டகாசம். அதாவது என்னென்னா ரொம்ப அனுபவமாக எப்படி அந்த அதாவது ஒரு கேரக்டர் சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்க ஒரு பாடி லாங்குவேஜை வந்து கொண்டு வர்ற விதம் வந்து டைரக்டர் வந்து கண்டிப்பாக மைண்டுக்குள்ளே அந்த கேரக்டர் வச்சுருக்காரு. நான் கேட்டேன், இதெல்லாம் யாருங்க இவங்களெல்லாம் எங்கேங்க பார்த்தீங்க? இல்லை இதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. ஸோ சேத்தன் சார் தான் ஆரம்பித்து வைப்பார். அவர்கிட்ட ஆரம்பித்து அப்துல் ஆகட்டும், வெங்கடேஷ் சார் ஆகட்டும், லைனாக எல்லா ஒவ்வொருத்தரும் வந்து பக்ஸாரெல்லாம் பின்னிட்டார் படத்தில். பல இடங்கள் நீங்கள் வெடித்து சிரிக்கிறது வந்து கன்ஃபார்ம். நம்ம வந்து வேறு நிறைய படங்களை சொல்கிறோம், மலையாள படங்களை அப்படிலாம் சொல்கிறோம். பட் இந்த படம் வந்து அது எல்லாத்தோட ஒரு பல மடங்கு வந்து தரத்தில் உயர்வாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த கதையை வந்து எப்படி ப்ரொடியூசர் கேட்டு இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம் தான். ஆனால் ஒரு புது டைரக்டரு இப்படி ஒரு ஒன் நைட்டில் ஒரு ஸ்டோரி, அதுக்குள்ளே இவ்வளோ கேரக்டர்கள், அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு தமிழ் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டது வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியம். இது எப்படி தெலுங்கு ப்ரொடியூசர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த நுட்பமாக இந்த நம்மளுடைய தமிழ் கல்ச்சரெல்லாம் எப்படி கரெக்டாக அவர் வந்து எடுத்துக்கிட்டாருங்கும் போது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. அந்த வகையில் வந்து இந்த படத்தை தயாரித்த ரவி சாருக்கும் நவீன் சாருக்கும் இந்த படத்தை சிறப்பாக கொண்டு போன அனில் சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கேமரா, மியூசிக் எல்லாமே படத்துக்கு சூப்பர். ஏன்னா அது எல்லாமே வெளியே தெரியாத அளவுக்கு படத்தை உயர்த்திருக்கு அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். நிச்சயமாக வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் சார். அவர் தமிழ் ப்ரொடியூசராக மாறி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஒரே கதையாக கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லி தமிழ்லாம் பூந்து விளையாடுறாரு இப்போ ரவி சார். தேங்க்யூ. அண்ட் யா, ஸோ அடுத்ததாக வந்து ஒன்றும் இல்லை சார். இந்த கேப்பில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்மளுக்காக வந்து அறுசுவை விருந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்மளாம் சாப்பிட்டு தான் போகிறோம் அப்படிங்கிறது தான். நான்லாம் மெயினாக அதுக்கு தான் இன்னைக்கு கிளம்பி வந்தேனேன்னு வச்சுக்கோங்களேன். ஆடி மாதம் யார் கல்யாண சாப்பாடு போடுறது, ஃபஸ்ட்டு அங்கே போவோம் அப்படின்னு. ஓகே, கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களை வந்து பெரியவங்கெல்லாம் வந்து வெளியில் வழி அமிச்சிட்டு வந்தால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். நாங்கள்லாம் வந்து எல்லாத்துலேயுமே கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அதனால டேரக்டரும் ஹீரோவும் வெளியில் வரைக்கும் போய் வழி அமிச்சிட்டு வர போயிருக்காங்க. தோ வந்துருவாரு. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் தான் எனக்கு என்ன பேசணும்னு தெரியாமல் நான் திருத்தரன் முடிப்பேன். அமைதியாக இருக்கட்டுமா? தேங்க்யூ. பாவம் சார், நான் தான் மாட்டிட்டு இருக்கேன்னா காஸ்டியூம் டிசைனரை கூப்பிட்டு பேச வைங்கன்றாரு சேத்தன் சார். அவங்களே ஒரு ஓரமா உட்காந்துருக்காங்க. ஓடி வாங்க இருங்க. ஒரு ரெண்டு ஐயோ இவ்வளோ நேரம் நான் இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருக்கலாம்ல, இல்லை வருவீங்கன்னு தெரியல, அதனாலதான். சரி, ஓகே. ஸோ நான் வந்து கேட்டோடனே யார் டைரக்டர் அப்படின்னு உடனே இருக்கிறதுலே சின்ன பையனா ஒரு குழந்தை மூஞ்சியோட ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை போய் பிடிமா, அவர் தான் டைரக்டர் அப்படின்னா. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சுரேஷ் சந்திரா சார்கிட்ட கேட்டேன். ஹீ இஸ் வெரி டேலண்டட். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி பையன், ரொம்ப சமத்தான பையன், பட் வேற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கான் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஸோ ப்ளீஸ் நீங்க வாங்க, உங்களோட படம் நீங்க வந்து நிறைய பேசலாம். ராஜா கருப்புசாமியா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு என்ன தான் பேசிக்கும்போது ஏன்டா இப்படி ஆடிட்டே இருக்காங்கன்னு பார்த்தேன். கால் நிற்க மாட்டேங்குது, அது மாதிரி பதட்டமாகவே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு படம் எல்லோரும் ஆக்சுவலாக இந்த கதை எழுதி முடித்து பல ப்ரொடக்ஷன் 40 ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு கடைசி ஒரு கட்டத்தில் முடியாது, இந்த படம் பண்ண முடியாது, ஏன்னா இது வச்சா நானும் ரிஷியனை மட்டும்தான் இந்த படம் பண்ணோன்றது ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் அதுக்கடுத்து போனோம். இந்த படம் வந்து ஒரு மனுஷன் இல்லைன்னா அந்த இடத்துக்கு போயிருக்காது.
அது யாருன்னா தினேஷ் புருஷோத்தமன், டிஓபி, லவ் டுடே, லப்பர் பந்து படத்தோட டிஓபி. அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நானும் விஷயம் நின்றுக்க மாட்டோம். இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நின்றுருக்கோம். இன்னைக்கு இந்த படம் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முழுக்க தினேஷ் புருஷோத்தமன் அவருக்கு மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவரால் அவர் தான் இந்த படம் பண்ணுறதா நினச்சி, பட் சில காரணங்களால பண்ண முடியல. ரியலி தேங்க்ஸ் அண்ட் சாரி ஃபார் தட். அண்ட் அதுக்கப்புறம் மேங்கோ பூஸ்ட் மோகன் அண்ணா, அவர் ஒரு கதை கேட்குறோம், அந்த கதை கேட்டுட்டு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இது நல்ல கதை இவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் மூலியமா தான் மைத்ரி உள்ளே வந்தாங்க. மைத்ரி சார் வந்து அனில் சார் கதை கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் அனில் சார், நவீன் சார், ரவிசங்கர் சார், இந்த கதை தூத்துக்குடி பக்கம் நடக்கிற கதை, இதை நான் உங்களுக்கு போயிட்டு இங்கிலீஷில் சொல்லணும். ஒரு 1.5 மணி நேரம் இங்கிலீஷில் ChatGPTல போட்டு இதெல்லாம் சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இங்கிலீஷில் சார் ஓப்பனிங் சார், பூசாரி கம் சார், பெல் ரிங் சார், இந்த மாதிரிலாம் சொல்லி கதை சொல்லி அவங்க என்ன புரிஞ்சாங்கன்னு தெரியல, பட் தே அண்டர்ஸ்டாண்ட் அந்த சோல் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகேப்பா பண்ணலான்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் ஓடினது அடுத்த 1 மாதத்தில் நாங்கள் ஆஃபீஸ் போட்டாச்சு. இது போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரே நிமிஷம், நிறைய எழுதிக்கணும் மறந்துருக்கு. ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் ஆக்சுவலாக கார்த்திக் ஜி கிருஷ் சார், டக்கர் படத்தோட டேரக்டர், அப்புறம் பரத் இலகண்ணன் சார், பிருந்தா மேம், சுஜு சார், மொராஜி ஆனந்தனா, நாகேஷ் குகுனூர், இவங்க எல்லாருக்கும் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். நிறையா கற்றுக்கிட்டேன், நிறையா திட்டு வாங்கியிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் இப்போ எடிட், இந்த டெக்னிக்கலாக ரைட்டிங்லாம் இது பண்ணோன்னா எனக்கு அதை போஸ்ட் ப்ரொடக்ஷனை சொல்லிக் கொடுத்த ரூகேஷ் ஸ்ரீனிவாசன் ஒரு அண்ணன் இருக்கார், கேத்தரின் படத்தை கூட ஒர்க் பண்ணார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோட டக்கர் ஏடி டீமு, ஹேசினாமிக்கு ஏடி டீமு, தக்ஸி ஏடி டீமு, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இது ஃபுல்லாக தேங்க்ஸ் மட்டும் தான், ரொம்பவும் அறுக்க விரும்பல, ஒரு கட்டத்துக்கு மேலே இதாகிடும். ஸோ தூத்துக்குடிலேருந்து சென்னை வந்தோடனே ஃபஸ்ட்டு சென்னை கூட அடாப்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துருச்சு. ஊரில் என்னென்னமோ நம்ம தாண்டா இது அப்படின்னு சொல்லி இருந்தேன், சென்னை வந்து செவிட்லேயே அடித்து நீ ஒழுங்காக இங்கிருன்ற மாதிரி நான் அடிச்சுது. அப்போது இல்லை பயப்படாத, இது பிரச்சனை இல்லை அப்படின்னு என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பர்ட், கில்டன், அசோக், தினகரன், பிரதும்னன், கார்த்தி, மக்கா, மகாலிங்கம், இவங்க எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். ஜெஸ்ஸி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு என்னுடைய சினிமா வாழ்க்கைன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய கிடையாது, பட் ஸ்டில் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ வெறும் டிரெக்டராக மட்டும் இருந்தால் பாரு, உனக்கு ஒரு கிராஃப்ட் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு எடிட்டை ஓரளவு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீனிவாசன் ஒருத்தர், ஃபில்மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். அவருக்கு ஃபார் தட், அது இல்லைன்னா இன்றைக்கி ரைட்டிங் எனக்கு கிடைக்கிற மரியாதையும் எதுவுமே கிடச்சிருக்காது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீனின்னு அவங்களுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பவி, 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, அவன் இல்லைன்னா காசு வேணும்டா, சாப்பாட்டு காசு இல்லை கூட அப்படின்னா அவன் உடனே மாற்றி விடுவான். மீனா, கேதர், இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜெயஸ்ரீ, ரொம்ப இம்பார்ட்டண்டான டைமில் இம்பார்ட்டன்ட் என் கூட இருந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அப்புறம் வரும்போது இதெல்லாம் இவங்கெல்லாம் சம்பிரதாயம், இவங்கெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் படத்துக்குள்ளே வரும்போது தலைமை வியாக்கி கேட்குறப்பெல்லாம் என்ன இதாயா, சரி ஓகே நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு 5 நிமிஷத்தில் ஒரு போஸ்டர் வரும், அது எப்படின்னு தெரில, ரொம்ப தேங்க்ஸுங்க ஐயா. அப்புறம் மியூசிக் டைரக்டர் பரசங்கரும், தலைவன் வந்து அவர்கிட்ட அதான் ஒரு கடை செட்டிங்கில் உட்காரோம், ஆர்ஆரில் உட்காரோம், அவர் பர்சனலாக புலம்ப ஆரம்பிச்சிருவேன். அவர் நினச்சாருன்னா மூடிட்டு உட்காரியா வேலை பார்க்கணும்னு சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் எதுவும் சொல்லலை, ரொம்ப தேங்க்ஸ். முக்காவது செஷன் வந்து புலம்பல் செஷனாகவே இருக்கும், அப்படி அங்கே ஆச்சு போட இப்படி அங்கே ஆச்சு போடனே. பட் நீங்கள் கிளைமேக்ஸ் எனக்கு இது நான் என் படம்னு சொல்லலை, அது அவரோட பெஸ்ட்டாக கிளைமேக்ஸ் ஆர்ஆர் வரும்போது கண்டிப்பாக இருக்கும், அது நீங்கள் படம் பார்த்த அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் டிஓபி சுரேந்தர் பரஞ்சோதி, நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், சுயம்பரம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஜேஎஃப்டபிள்யூ இருக்குது, போய் பார்த்துருங்க, யூடியூப்பில் இருக்கும். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ கையில் 10 காசு கிடையாது, கேமரா தம்பிகிட்ட இருந்து கேமரா வாங்கி லென்ஸ் ஒருத்தனை கடன் வாங்கி பண்ண ஷார்ட் ஃபிலிமு. அந்த படத்துக்கு அவர் தான் டிஓபி. இன்றைக்கி இந்த மதுராத்திரிக்கு அவர் தான் டிஓபி. 0 பட்ஜெட்லேருந்து திருப்பி இங்கே வந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சுரேன். அப்புறம் எடிட்டர் அசோக்கு, அவனும் கிட்டத்தட்ட புருஷன் முன்னாடி மாதிரி தான், என் நேரமும் கூட இருப்பான், சண்டை போடுவோம், இது பண்ணுவோம், ரொம்ப தேங்க்ஸ் அசோக்கு, இது எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு டிரெக்ஷன் டீமு, டிஓபியும் டிரெக்ஷன் டீம், ஆனால் இவனுக்கு எல்லாருமே இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக தான் வேலை பார்த்தானுங்க. நான் இவ்வளோ கோவப்படுவேன், இவ்வளோ கத்துவேன்னு எனக்கு இந்த ஃபிலிம் தான் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ்ரா அருண், ரொம்ப தேங்க்ஸ்.
நிறையா அவனும் இன்னொரு பொண்டாட்டி மாதிரி அவனும் சண்டை போட்டிருக்கோம். அருண், ஆதி ரொம்ப தேங்க்ஸ். தயா, ஹரி, ஹரிஷ், சக்தி, மகேந்திரன், மாதவன், பிரத்யூ, லிஷா இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மெயினாக சாரி தயாக்கும் ஹரிக்கும் அடி மட்டும்தான் வாங்கலை, மற்றபடி அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கானுங்க. ரொம்ப சாரிடா, பட் ஆனால் வேறு வழி இல்லை, இதுக்கப்புறம் வாங்க தான் செய்வீங்க. அப்புறம் டிஓபி டீமில் பிரகாஷ், சசி, பேர் பிரகாஷ், சசி, இன்னொரு பேர் என்னதுடா, பாலாஜி பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் காஸ்டிங்கில் வந்துட்டு சங்கீதா மேம், ஷெல்லி மேம், வெங்கடேஷோட கதை சொன்ன உடனே நான் பகவதியெலாம் பார்த்துட்டு அப்படி இருந்தேன். மனுஷன் போய் உள்ளே கூட்டுனே வாங்க லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே, தலைவன் கொஞ்சம் க்யூட்டு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஃபஸ்ட் மீட்டே அது கதை கேட்டுட்டு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. பக்ஸன்னு வரல, நீங்கள் படத்தில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவரோட என்னென்னு. சேத்தன் சார் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நரேஷனுக்கு ஃபஸ்ட் நரேஷன், செகண்ட் நரேஷன், தேர்ட் நரேஷன் போனோடனே ராஜா இன்னும் எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி தான் இருக்குது, நீங்கள் அதுக்கு தான் கதை சொல்லலை, வேணா கேட்டீங்கன்னு சொன்னார். பட் கதை கேட்டுட்டு அவர் அவ்வளோ சொன்ன மாதிரி மெட்டி ஒலி அந்த கடைலாம் பார்த்துட்டு தலைவனை வந்து பக்கத்தில் உட்காந்து சார் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டது வந்து எனக்கு நான் ரொம்ப செரிஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த அப்புறம் வந்ததுக்கு நடிச்சதுக்கு சார் கொஞ்சம் வளருது. அப்புறம் சுமித்ரா, வர்ஷினி, பானு, கார்த்திகேயன், நரேன் சார், சாப்லன் சுந்தர் சார், அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் படத்தில் நடித்ததுக்கு. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டும் ஆடிஷன், இந்த படம் காஸ்டிங் இவ்வளோ இருக்குன்னா படத்தில் கிட்டத்தட்ட 37 கேரக்டர்ஸ் இருக்காங்க ஹீரோயின் தவிர. அந்த 37 கேரக்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 300 கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் நாங்கள் பார்த்து வேணான்னு சொன்னோம். ஆடிஷனில் செலக்ட் ஆகாமல் போனோம், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். செலக்ட் ஆனவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லைன்னா இந்த படம் இங்கே வந்திருக்காரு. அப்புறம் ரோஹிணி மேம், அது அவங்க ஆக்சுவலாக அவங்க மூலிமா தான் அதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கடைசியாக இந்த படம் ரொம்ப கேட்கும்போது ஃபஸ்ட்டு இந்த சினிமாக்குள்ளே இருந்தோடனே இது ஒரு சின்ன படம்ப்பான்னு சொல்லும்போது அப்போது படம் தானே, அது சின்ன படம் பெரிய படம் நம்ம அதை லேபிள் பண்ண வேணாமேன்னு இருக்கும். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதோட ரியல் மீனிங் புரிஞ்சுது. ஒரு பாரிப்ரோ சொன்ன மாதிரி ஒரு பெரிய படம் உங்களை எல்லாம் பண்ணும், குதூகலமாக இருக்க வைக்கும், என்ஜாய் பண்ண வைக்கும். சின்ன படம் தான் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். உங்களை தியேட்டரில் உங்களுடைய பிரதிபலிப்பாக அது இருக்கும். இந்த படத்தில் 37 கேரக்டர்ஸ் எனக்கு 37 சொந்தக்காரங்க தான். படம் வந்த அப்புறம் செய்ய போகிறாங்க. பட் ஆனால் ஸ்டில் அவ்வளோ விஷயம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சரினா இதில் ஒர்க் அவுட் ஆகல, இதை திருத்திக்கடா அப்படின்னு சொன்னாலும் திருத்திக்க நான் ரெடி. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், இது இதுக்காக சொல்கிறேன், சின்ன படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இது இது சொல்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா அது மன்னிச்சுக்கங்க. பட் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்ன்றது கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் தமிழ் சினிமாவை அடுத்தடுத்து கொண்டு போகும். பெரிய ஸ்டார்ஸ் படம் பட்ஜெட் வைஸ் அதெல்லாம் ஓகே, பட் திஸ் வில் பி இங்கிலீஷ் வரல, நல்லா இருக்கும் அது ஒன்று. அப்புறம் இந்த படத்தில் நடித்த 2 ஹீரோயின் எல்லாரையும் சொல்லிட்டேன்ல, ஓகே, ரிஷி, அனிஷ்மா. ஃபஸ்ட்டு அனிஷ்மா சொல்லிடுறேன். ஹீரோயின் கேரக்டருக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 43 பேர் ஆடிஷன் பண்ணி நோன் ஆர்டிஸ்ட் போய் அன்னோன் ஆர்டிஸ்ட் போய் கடைசியில் ஏடி டீம்லாம் வந்து என்னை முட்டை மந்திரிச்சு வைக்காத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி இவனை ஒத்துக்க வைக்கிற அளவுக்கு போயிட்டானுங்க. ஒன் டே அனிஷ்மா ரேண்டமாக வந்தாங்க. அண்ட் படம் அவங்க வெறும் க்யூட்னஸ் மட்டும் ஒரு ஹீரோயினுக்கு தேவையில்லை. ஒரு ஹீரோயின்னா இவங்க க்யூட்டாக தான் இருக்கணும், இவங்க இதை தான் பண்ணணுன்ற எதுவுமே இந்த படத்தில் முடிஞ்ச அளவு இது பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ரிஷி அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வடிவேல் சொல்கிற மாதிரி ஏறாத மலை இல்லை, பொறுக்காத குப்பத்தொட்டி இல்லைன்ற மாதிரி போகாத ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இல்லை, கேட்காத இது இல்லை, தண்ணி ஒரு சில பேர்லாம் வேறு மாதிரிலாம் கதை சொல்லி இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இதில் நிற்கிறதுக்கு பல சண்டை, 2 பேரும் கிட்டத்தட்ட சண்டை போட்டிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். பட் இங்கே நிற்கிறோம். ரொம்ப பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கும். படம் ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது, அது பாருங்கள். ஃபைனலி ஒரு 3 பேர்த்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று அப்பா, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பேன், ரொம்ப தேங்க்ஸ், நீ பார்த்துட்டு இருந்தா பெருமைப்படுவேன்னு நினைக்கிறேன். ஒன்று. அப்புறம் தம்பி, அவனுக்கும் மாறி எனக்காக இன்னும் தூத்துக்குள்ள தனியாக ஒரு ப்ரமோஷன் ஹவுஸ் வச்சு அவன் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான். அவன் போய் பார்த்தீங்கன்னா அவன் தனியாக கை காசு போட்டு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான். தூத்துக்குடியில் என் படம் 100 நாள் ஓடின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த மாதிரி அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் இந்த படம் வந்துட்டு மெயினாக என்னுடைய ஒரு கைண்ட் ஆஃப் கில்ட்லேருந்து வந்த கதை தான்.
நான் சுற்றி இருக்கிற என் லைஃப்பில் இருக்கிற நானுமே ஹர்ட் பண்ண பார்த்த விமனுக்காக வச்சு எழுதின படம் தான். அது தப்பு இருக்கும், யாராவது சொல்லுவாங்க, தப்பாக மாற்றிக்கிறேன். பட் இங்கே நான் நிற்கிறேன்னா ஒரு பொம்பளை 50 வருஷம் வாழ்க்கை இழந்தனால மட்டும்தான் நிற்கிறேன். எங்கள் அம்மா ஒரு 50 வருஷம் அவள் பார்க்காத வேலை இல்லை, எதுவுமே. இங்கே நான் இங்கே பட்டு சட்டை போட்டு உட்காந்துட்டுறேன், எங்கள் அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டுருக்கு. இதுதான் இந்த படத்தில் கடைசியாக முடிய வரதான் சொல்லுவோம். ஸோ தேங்க்ஸ்மா, நீ பார்ப்பேன்னு நினைக்கிறேன், லைவ் பார்த்துட்ருப்பேன். ஓகே, அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு ஆல் த விமன் இன் மை லைஃப், எஸ்பெஷலி யூ. நீயும் பார்த்துட்ருப்ப, ரொம்ப தேங்க்ஸ். தம்பி என்ன சொன்னீங்க புரியல, இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. என்ன அதை மட்டும் நாசுக்கா சொல்லிட்டேன், எஸ்கேப் ஆகிறாரு. பார்த்துட்டு இருக்காங்க, சரி ஓகே, பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்வாகா இருக்காப்புல, பெரிய டேரக்டர் ஆகிடுவார், அப்புறம் ஹீரோ ஆகிடுவார், கைக்குள்ளே வச்சுக்கோங்க. இது என் சார்பா என்னால் முடிஞ்சது. அப்புறம் வந்து விஷ் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும், கார்த்திக் சுப்ராஜ் சார், அவர் சொன்ன நான்லாம் அவர் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக பார்த்த மனுஷன். இன்றைக்கி என் ரைட்டிங் ஃபேன் சொல்கிறதெல்லாம் தெரில, ஆனால் இன்னும் நான் பேர் வாங்கணும். நான் இன்னும் இன்ஸ்பைரிங்காக பார்க்க டைரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கடா, நல்லா வேலை பார்த்து நான் ரைட்டிங் சூப்பராக டைரக்டர் சொல்லணும். அண்டு ரவிக்குமார் சார், நான் இன்டர்நெட் நாளே வந்து எங்கள் ஊரில் கேஎஸ்பிஎஸ் தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி இவர் வந்துட்டு வேலை வாங்கியிருக்கா, அப்படி எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது இதாக இருக்குது. அப்புறம் கீர்த்தி ப்ரோ, நான் வந்து டூடு மைத்ரி ஓகே ஆயிடுச்சு, டூடு ஃபஸ்ட் ஷோ படம் பார்க்குறேன். அன்னைக்கு அந்த மனுஷன் பார்த்தப்போ ஒரு வார்த்தை, ஐயோ அடுத்து உன் படத்து தான்யா, அடுத்து அந்த மாதிரி ஃபேஸ் பார்க்கணும் அவனே அப்படின்னாப்புல. ஐ திங்க் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் எல்லாம் ஸ்ரீகணேஷ் ப்ரோ, நானும் அவர்கிட்ட ஏடியாலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப இந்த மனுஷன் இவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாப்புலன்னு தெரியாது. ஏடியா ட்ரை பண்ணப்பையும் சரி, இப்பயும் சரி, படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருந்துச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துக்கலாம். பட் ஆனால் டைம் எடுத்து எனக்காக பேசினாப்புல, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் பாரி ப்ரோ, பரத் நிறையா சொல்லியிருக்காப்புல. அதை தாண்டி படம் பார்த்துட்டு எனக்காக இது எடுத்து இது கொஞ்சம் மாற்றிக்கங்கன்னு சொல்கிறதுல ஜென்யூனாக ஒரு விஷயம் வரும், அதை நான் மாற்றிருக்கேன். இது பார்க்கும்போது படம் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வித் லவ் டைரக்டர் மதன் ப்ரோ, அவர் இருப்பார்னு நினைக்கிறேன், கிளம்பிட்டார் நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அப்புறம் கரண் ப்ரோ, அடுத்து துருவிக்ரம் அவருடைய படத்தோட டைரக்டர் கரண் ப்ரோ, அவரும் படம் பார்த்தாரு. ப்ரிவ்யூ பார்க்க வந்த எல்லா டைரக்டர்ஸுக்கும், ஸ்ரீகணேஷ் ப்ரோ, பரத், எல்லா டைரக்டர்ஸுக்கும், என்னோட டைரக்டர் பரத் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆகஸ்ட் 21 தியேட்டரில் வந்து பாருங்கள். முடிச்சுக்கிறேன். Thank you so much. So yes, coming to the man, அதாவது வந்த உடனே அத்தனை பேரும் பேசின ஒருத்தர் இவர் தான். ஒரு 10 to 15 years in தமிழ் சினிமா ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் ஒன்று வரும், யாருமே மறுக்க முடியாத ஒரு டேலண்ட் வரும். அப்படி வந்த டேலண்ட் தான். இண்டஸ்ட்ரி மக்கள்லேருந்து எல்லாருமே வந்து they have got blessings and wishes for him. அத்தனை பேர் மனசுலையும் ஒரு நல்ல இடம் பிடித்த நல்ல மனிதர் முதல்ல, அப்புறம் ஒரு மிகச்சிறந்த டேலண்ட்டும் கூட எங்களோட ஹீரோ ரிஷிகாந்த் அவர்களே உங்களுக்கு கிடைக்கிறோம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக ஃபேமிலி. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன்னு தெரில. சில சமயம் சில பேர் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. அஞ்சனா மேம், எனக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி கங்க்ராட்ஸ் சொல்லி வாழ்த்துருக்கீங்க. நீங்கள் என்னோடய படத்தில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை வந்து எனக்கு கதாநாயகனா மேடை. சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி மேடையில் ஏறி பேசியிருக்கேன். எனக்கு வந்து நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது, மனசு ஃபுல்லாக நிறைய நன்றிகள் தான் இருக்குது. அதில் முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா. நான் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் அவ்வளோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, தெரிஞ்சவங்க இல்லை ஒரு இதுவெல்லாம் கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய படங்கள்லையும் இல்லை அவ்வளோ அதிகமான ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படங்களில் நீங்கள் ஒவ்வொரு எழுத்து வடிவத்துலேயோ இல்லை ஒரு வீடியோ ரிவ்யூவாவோ ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி என் நேமை சொல்லி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க. நீங்கள்
அந்த மாதிரி எழுதின ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஆக்சுவலாக அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் பண்ண வச்சது. அந்த சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு வந்து எப்போவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷ் ஷோலையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேக் ஸ்டேஜில் போகும்போது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுதான் இங்கே என்னை நிற்க வச்சிருக்கு. ஸோ அதுக்கு உங்ககிட்ட எனக்கு மனமார்ந்த மிகப்பெரிய நன்றிகள். மேலும் இந்த படத்தை நீங்கள் கொண்டு போயிருவீங்க எனக்கு தெரியும், அது நான் முழுமையாக நம்புகிறேன். அண்ட் பியாண்ட் இண்டஸ்ட்ரி எங்கெங்கேருந்தும் தெரியாது, ஆனால் ஒரு ஜென்யூனான லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும், ஒரு ஜென்யூனான ரிவ்யூ இருக்கும், கிரிட்டிசைஸும் வரும். இது 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 மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இது சூப்பராக இருக்குது, அதுவாக இருக்குது. அவங்க டைமை எல்லாத்துலேயும் முக்கியமான டைம் எல்லாம் விட்டுட்டு அதில் அவங்க எனக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு சின்ன ரைட்டப்போ இல்லை ஒரு சின்ன வீடியோவோ இல்லை ஒரு சின்ன மென்ஷனோ நீங்கள் அங்கங்கே பண்ணது தான் எனக்கு அகெயின் அண்ட் அகெயின் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லேயும் சரி, ஒவ்வொரு இதுலேயும் சரி எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ நான் சாப்பிட்டதும் அதில் தான், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலேருந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு இது எல்லாத்துக்குமே என் உழைப்பு போட்டேன். ஆனால் அதை விசிபிள் ஆக்கி இங்கே இந்த லைட்டுக்குள்ளார விஷன் பண்ண வச்சது நீங்கள் தான். ஸோ இது இது என்றைக்குமே இந்த நன்றி இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு மிக ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணணும், கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணுன்னு தைரியமும் ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த தைரியம் உங்களால் எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஸோ இந்த படம் முதராத்திரி ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் ஒரு பிட்டு பேப்பர் வச்சுருக்கேன், அது நான் சொல்கிறேன் கடைசியாக. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ராஜா, டைரக்டர் ராஜா, அவன் வந்து எனக்கு எப்படின்னா, அவன் சொல்கிற இந்த படத்துக்குன்னா தம்பி, சொந்த தம்பி மாதிரி தான் அவன். K13 ஒரு படம் நடிக்கும் போது அங்கே ஏடியா ஒர்க் பண்ணான். ஸோ அந்த படத்தில் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வந்தான். ஒரு லைனு செம்ம டார்க்காக இருந்துச்சு, வாழ்க்கையே செம்மையாக டார்க்காக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஏன்டா இவ்வளோ சோகம்னு நினச்சேன். போக போக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அடுத்தடுத்த லைன் சொன்னான். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த முதராத்திரியோட வந்து ஷார்ட் ஃபிலிமாக வந்த கதை தான் இது. ஸோ இந்த லைன் வந்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் ட்ராவல். இது ஏறாத போகாத தெருவில், ஏறாத மலையில், அப்படி இப்படின்னு கொண்டு போய் ஒரு பாயிண்டில் அவங்ககிட்ட நான் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக கிவ் அப் பண்ணுற ஜோனில் ஆயிடுச்சு. எல்லாமே என்னடா எங்கே முட்டினாலும் போக மாட்டேங்குது, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் நான் வந்து ஓகே டன் முடிச்சுக்கலாம், நீயே அதோ போயிடு, நீ பண்ணிடு, என்ன வச்சு பண்ணும் அந்த இதில் விட்டு கொடுக்கல. அது வந்து பெரிய விஷயம். லவ் யூ அண்ட் தேங்க்யூ. அதை சொல்லலாம், சரிண்ணே நான் வேற படம் கூட பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த படம் உங்கள் கூட தான் பண்ணுவேன், நீங்கள் ரெடி செட் ஆகிட்டு கூட வாங்க அப்படின்னா அது கோவம் வரும், சண்டை போடுவேன், ஆனால் லவ் அதிகம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை ஒரு புது ஹீரோ, வேறு லாங்குவேஜ், என்னை பற்றி ஒர்க்ஸ் பார்த்தது கிடையாது, என்னை பற்றி நிறையா தெரியாது, ஆனால் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ், அது என்னால் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய நேரங்களில் நம்பவே இல்லை, உண்மையிலே வாடா, உண்மையிலே ஆஃபீஸ் போடுறாங்களா, உண்மையிலே ஷூட் போகிறோமா, உண்மையிலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு இன்னைக்கு இந்த படத்தை உருவாக்குனதுக்கு வந்து நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எந்த நிலைமைக்கு போனாலும் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. ஐ வில் ஒர்க் இன் எனி மூமெண்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு மற்றபடி இந்த படம் எனக்கு வந்து நான் ஊர் சைடு, தஞ்சாவூர் சைடு. ஸோ எனக்கு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸில் நிறைய ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு தியேட்டர் வந்து அந்த திருவிழாலாம் நம்ம ஊரில் பார்த்துருப்போம். அந்த திருவிழா வைப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரூரலாக. ஸோ இங்கே சென்னை பக்கம் வந்ததுக்கப்புறமா எங்கேயும் இருக்குது, பட்
நம்ம ஊர் பக்கம் போனோன்னா அதனால மிஸ் ஆகும். ஸோ அந்த படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சில படங்கள்லாம் ரொம்ப ஃபேவரட். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வைப் கிடைக்கும். எனக்கு ஊருக்கு போன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், எனக்கு ரிமெம்பர் பண்ணணும். எனக்கு வந்து படம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த மொதல் படம் அதுவாக தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் முதல் ராத்திரி. இந்த படத்தில் நான் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் நிஜமான ஹீரோஸ் மீதி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் தான். நாங்கள் ஹீரோன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஹீரோயின் சொல்லிக்கலாம், பட் நாங்கள் அந்த படத்தில் ஒரு பார்ட். நான் வந்து ஒரு நல்ல கதையில், நல்ல எழுத்தில், நல்ல டைரக்ஷனில், நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் முதல் ராத்திரி. நான் ஒரு பார்ட். நீங்கள் படம் வந்துச்சுன்னா தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சி ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா தெரிவாங்க, குழந்தைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி விசிட் மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இது திருவிழா. கண்டிப்பாக இந்த முதல் ராத்திரி 21 ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எல்லா படங்களும் நல்லபடியாக வெற்றியாக செலிப்ரேட்டடாக நல்லா போகணும். அது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்தி. நாங்கள் சின்ன படம். ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அது என்னன்னு தெரியல, இன்ஸ்டிங்க்டாக எனக்கு அந்த பயம் வரல. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ட்ரஸ்ட் எனக்கு பயங்கரமாக இருக்குது. நான் அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு, அது உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொடுத்துரும். ஸோ எஸ், இது முதல் ராத்திரி பற்றி பேசியாச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம், ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது, ஃபஸ்ட் ஸ்டேஜ் எல்லாரை பற்றியும் பேசணும். டைரக்டர் பற்றி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதில் வந்து டிஓபி சுரேன் லவ் யூ. மனசால சொல்கிறேன், நான் மனசால சொல்கிறேன், சுரேன் நீங்கள் பெருசாக வருவீங்க. நான் உங்கள் ஃபேன். நான் இது ஆப்வியஸ்லி இதில் ஃபஸ்ட் நான் வந்து தினேஷ்குமார் புருஷோத்தமனுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கணும். அவர் இல்லைன்னா அந்த படம் இல்லை. அண்ணன் சின்ன கோவம் இருக்கா என்னன்னு தெரில, வெரி சாரி. சீக்கிரம் பேசலாம், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள். பட் ஆனால் அவர் பண்ணுறதா இருந்துச்சு. ராஜா இந்த டீமில் சுரேன் கூட்டு வந்தாப்புல. ஓகே, அவன் கம்ஃபர்ட் என்னங்கிறது சுரேன் அப்போ தான் மீட் பண்ணுறேன். ஆனால் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நான் அவ்வளோ ரசித்தேன், அவர் அவ்வளோ வியந்தேன். சீக்கிரமாகவே அவர் ஐயா பிஸியாக இருவீங்க பயங்கரமாக, ஷோராக சொல்கிறேன், ஹெவி பிஸியாக ஆகிடுவார். அசோக் உங்களை பற்றி வெளியில் ஆல்ரெடி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பற்றி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. உங்களை நேரில் மீட், அதுவும் இப்படி பேசுவீங்க நான் நினைக்கவே இல்லையே. ஃபனி காய், செம்ம எடிட்டருங்க, செம்ம சென்சிபிள். அவரோட ஒர்க் வந்து இந்த படம் வெளிலதுக்கு தெரியும். ஒரு படத்தில் ரைட்டிங் போகும்போது இந்த ஹியூமர் கட்லாம் ஒரு விஷயம் இருக்குது, அது சென்சிபிளாக கட் பண்ணும் போது தான் தெரியும். அந்த மனுஷன் ஆல்ரெடி பேர் வாங்கினாரு, இதுக்கப்புறம் பெருசாக இருப்பார். எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நீங்கள் பெருசாக வரணும். காஸ்டியூம் டிசைன் பூர்ணிமா மேம், ரொம்ப தேங்க்யூ. இந்த சொக்கா கூட நல்லா இருக்கு. எனக்கு வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ. இட்ஸ் a great honor. அண்ட் காஸ்டியூம் இஸ் சுமன், காவ்யா இங்கே இருக்காங்க தெரியல, அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். மியூசிக் டைரக்டர் அண்ணன், அவர் அண்ணன் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ரொம்ப பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறோம். உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப, ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப ஹாப்பி. அந்த பேர் சூப்பராக இருக்குது. ஐயா அது என்ன பேர்? சங்கர் பேக்கர். சூப்பராக இருக்கு அந்த பேர், செமையாக இருந்துச்சு. இனி அதுதான் ஸோ சூப்பராக. ஆக்சுவலாக நான் எடிட் பார்த்தேன், ஃபுட்டேஜ் பார்த்தேன், நான் ஆல்ரெடி பார்த்தது தான். ஆனால் மியூசிக்கோட மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என் படம், நான் நடித்த படங்கிற கூட எனக்கு ஃபீல் ஆகல. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி புதுசாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செமையாக பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அவர் ஃபேன். இதில் சீரியஸாக சொல்கிற படம் வந்ததுக்கப்புறமா அது பெருசாக இருக்கும். லவ்லி, தேங்க்யூண்ணே. உண்மையிலே எனக்கு இது போஸ்டர் டிசைனர் வியாக்கி ஐயா தெரிக்க விட்டீங்க. ஒவ்வொருத்தரும் என்னையா நல்லா இருக்கு, போஸ்டர் டிசைன்லாம் நல்லா இருக்கு, கேம்பிங் செமையாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் டவுட் போட்டு யோசிச்சுனே இருப்பேன். சொல்லும் போது ஐயா நமக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. உண்மையிலே சொல்கிறேன், வெரி ப்ரௌட் அண்ட் ஹேம். தேங்க்யூ. ஆர்ட் டைரக்டர் பாமேந்தர் சார், ரொம்ப தேங்க்யூ. இந்த செட்லேருந்து எல்லாமே எனக்கு
ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் வந்து ஒரு ஒரு மேஜர் பார்ட் லுக் அண்ட் ஃபீலில் வெரி ப்ரவுட் அண்ட் தேங்க்யூ உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு. சீக்கிரம் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். டைட்டில் அனிமேஷன் யுவேனியன் திருக்கி விட்டீங்க ஐயா. அதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மறந்துட்டேன். சூப்பர் ஒர்க். ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சுரேஷ் சார், பிரேம் சார், சார் நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இப்போ இங்கே இல்லை, பட் ஆனால் வெரி மச் தேங்க்யூ. நீங்கள் எல்லாமே இது நிறைய நடந்திருக்காது. ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லியாச்சு. மோகன் அண்ணன், மேங்கோ போஸ்ட் மோகன் அண்ணன், ராம்குமார் இவங்க ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது காரியத்தோட சில விஷயங்கள் செய்வோம், ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் நேற்று நைட்டு கூட இங்கே நின்று 2 மணிக்கு செட்டப் ஆகிட்டு இருக்குது, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறாரு. எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அவர் சொந்த இதுவாக நினச்சி எடுத்து வேலை செஞ்சுருக்காங்க எல்லாருமே. சீரியஸாக ரொம்ப தேங்க்யூண்ணே. ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, கணக்கு தெரியல. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச்ண்ணே. ராகவ் ரமேஷ் எங்கே வரலடாவா? சவுண்ட் இன்ஜினியர் ராகவ் ரமேஷ். அவன் சின்ன வயசுலேருந்து, நான் எப்படி சொல்கிறது, சின்ன வயசு போயிடுச்சா, சரி ரைட், ஷார்ட் ஃபிலிம் டயத்துலேருந்து அவன் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்கான். என் படத்தில் அவன் இருக்க ரொம்ப சந்தோஷம். இங்கே வரல, அவனை வச்சு எங்கே அவன் வரல. சூப்பரான ஒர்க். இந்த படத்துக்கு அப்புறமா அவனுக்கு பெரிய லைஃப் இருக்கும், அது அவன் பயங்கரமாக நோட்டீஸ் ஆகும், நான் நம்புகிறேன். லிரிசிஸ்ட் யுகபாத்தினே, செம்மையாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. நிறைய ஒர்க் பண்ணும் சீக்கிரம். கோரியோகிராஃபர் அனுஷா விஸ்வநாதன் மேம், நீங்கள் எங்கேன்னு தெரியல, எங்களும் இல்லை, பட் ஆனால் அவங்க ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே நாளுக்குள்ள டக்குன்னு வந்து சூப்பராக பண்ணிட்டு இன்றைக்கி அந்த பாட் பயங்கரமாக இதாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. விஎஃப்எக்ஸ் டிவை மோகனன் ஹக்கீம், தளபதி ராஜா ரொம்ப தேங்க்யூ. கலரிஸ்ட் அருண் சங்கம விஷயம், ஃபோலி எம்ஜே ராஜு, ஸ்டில்ஸ் ராஜராமி, டைட்டில் டிசைன் வீரா, டைட்டில் அனிமேஷன் யுவேனியன், ப்ரொடக்ஷனுக்கு சுரேஷ் பிரேம். ஓகே, இதெல்லாம் சுரேஷ் சந்திரா சார் ஒரு ஃபாதர்லி ஃபிகர். ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ அட்வைசஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் பேசியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. அது அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கௌரவம். அண்டு எனக்கு அவர் அஞ்சனா மேம்லாம் எனக்கு விஷயம் சொன்னாங்க. நிறையா பேர் வந்து வெளியில் சொல்லும் போது இண்டஸ்ட்ரி சைடில், எஸ் இந்த சென்னை வரும்போது எனக்கு யாருமே தெரியாது, இண்டஸ்ட்ரி சைட்லையும் யாரும் தெரியாது. ஆக்சுவலாக நான் நிறைய ஈவெண்ட்டில் அன்இன்வைட்டடாக போயிடுவேன். அந்த பின்னாடி அந்த ஓரத்தில் நிற்பேன். அதாவது சினிமாவில் இருக்கிற மாதிரியும் நான் ஃபீல் பண்ணிப்பேன், அதுக்காக நிற்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, மிடில் ரோல் உட்கார ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரோல்ஸில் ஸ்டேஜில் உட்கார ஆரம்பித்தேன். அப்புறம் இது ஸோ அது ஏதோ எங்கேயும் எல்லாமே கொண்டு வந்துச்சு. எல்லாருமே என்னை ஏதோ ஒரு விதத்தில் கைட் பண்ணியிருக்கீங்க. அப்போது சொன்னாங்க, நிறைய பேர் எங்கே போனாலும் அந்த பையன் நல்லா வரணும் அப்படின்னு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல பிளெஸிங்ஸ் வச்சுருக்கீங்கன்னு. எனக்கு அது எப்படி என்னன்னு தெரியல, ஆனால் அது ரொம்ப, நான் சாமியை இங்கே தான் பார்க்குறேன், இந்த சினிமாவில் தான் பார்க்குறேன், இந்த ஒர்க்கில் பார்க்குறேன், அவங்கக்கிட்ட தான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன். முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன், விட மாட்டேன். ஸோ அதுதான் எனக்கிட்ட இருக்கிற குவாலிட்டின்னு நான் நம்புகிறேன். அண்டு இதை நான் சொல்லணும், ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும். உண்மையிலேயே இது வந்து ஃபேமிலி தான். வந்து உண்மையிலேயே அப்படி தான் அனுபவிச்சேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து அது இவங்கெல்லாம் சொல்லணும். ஆர்டிஸ்ட்டு என் பேர் இருக்கு, அனீஸு பயங்கரமான பெர்ஃபார்மர். நீ என்ன விளையாட்டு புள்ள, தெளிவாக உனக்கு தெரியும் என்னென்னு, நல்லா சூஸ் பண்ணி ஜாலியாக போ, பயப்படாத, பயம் மட்டும் விட்டுரு. வெங்கடேஷ் சார் நான் உங்கள் படம் பார்த்து வளர்ந்துவேன் சார். உங்கள் கூட நடிக்கிறது, உங்ககிட்டேருந்து இந்த மாதிரி வார்த்தை கேட்குறதெல்லாம் எனக்கு இதெல்லாம் எங்கேன்னு தெரில சார், எந்த மாதிரி என்ன பண்ணுன்னு தெரில சார். இதெல்லாம் பெரிய அபூர்வம் சார், அப்பா மாதிரி சார் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். சேத்தன் சார், உங்களை வீட்டில் பார்த்து நான் உங்களை வளர்ந்துருக்கேன். நீங்கள் பேசும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பேசும்போதெல்லாம் பேசுகிறாரா, இந்த பாடுறா அப்படி இருக்கும். எனக்கு உங்களை பார்க்க சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து பழகிட்டு உங்ககிட்டேருந்து அன்றைக்கி அந்த பிளெஸிங் வாங்கி விஷ் வாங்கினதெல்லாம் எனக்கு தெரில என்ன செஞ்சுருக்கேன்னு. லவ் யூ சார், ரொம்ப தேங்க்யூ. யுவர் சச் இன்ஸ்பிரேஷன் அண்ட் யுவர் நாஸ்டாலஜிக் ஃபேமிலி மெம்பர்.
சங்கீதா பாலன் மேம் காணுமா? ஓகே, மை மதர் கேரக்டர் அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. பக்ஸ் அண்ணன் பிரிச்சிருக்காரு. பக்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பக்ஸ் இதில் வேற ஒரு வேர்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. தூக்கி நிப்பாட்டியிருக்காரு அந்த படத்தை. வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போர்ஷன் நான் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் மெயின் ஹோல்டு அது நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதில் இந்த செட்டுக்கு சொல்கிறேன். பக்ஸ் அண்ணன், வெங்கடேஷ் சார், சேத்தன் சார், அப்துல், இவங்க எல்லாருமே ஒரு ஒரு பிளாக் வச்சுருக்காங்க. லேடிஸ் அந்த பக்கம் வேற மாதிரி ஒன்று பண்ணி விட்ருப்பாங்க. இப்போ நான் அவங்க பேர் சொல்லும்போது ஒன்று நான் சொல்லிட்டு வருவேன். பானுபிரியா மேம், அக்கா சொல்லக்கூடாது, நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க தெரியுமா? எவ்வளோ பேர் தெரியுமா சொன்னாங்க பார்த்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கீங்கன்னு. இது உங்களுக்கு பெரிய இடம் கொடுக்குங்கக்கா, நான் மனசால வேண்டிக்கிறேன். சுமித்ரா, மை சிஸ்டர் பண்ணவங்க, அவங்க தான் சீரியஸாக பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். நான் ஒன்று ஒன்றா இப்படி சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அது மனசில் இது சொல்ல தோணிடுச்சு, சொல்லிடுறேன். சூப்பராக வருவீங்க, பயங்கரமாக வருவீங்க, செம பெர்ஃபார்மர் நீங்கள். டீ பிடிச்சிக்கோங்க. வர்ஷினி, இந்த படத்துக்கு அப்புறமா ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு பிளேசஸ். ஸோ எவ்ரி திங் வில் பி ஃபைன். பயங்கரமான ஒரு சென்சிபிளான பெர்ஃபார்மர் அவங்க. கார்த்திகேயன் ஐயா, இன்னொரு ஹீரோ. சீக்கிரம் வெயிட் பண்ணுறேன், இணைந்து பார்ப்போம், சீக்கிரமாக நடிப்போம், விஷயங்கள் பண்ணுவோம், பெருசாக வருவீங்க ஐயா. கியூட்டஸ்ட் பாய். வேலன் ஐயா எங்க? வேலன் ஐயா அப்புறம் நம்ம கௌசிக் கபிலன், இந்த ரெண்டு காம்போ பிரிச்சிருக்கு. இவங்களை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நீங்க வேற பெருசா வருவீங்க ஐயா. இந்த படம் வேற எங்கூட தூக்கிட்டு போயிடும் உங்களை. மாஸ்டர் கிருத்திக், எங்கடா அந்த மாஸ்டர்ல எங்கடா இருக்க? இவர் தான் பெரிய வாயாடி. உன் ஸ்டோரி சொல்லவா? அந்த கதைலாம், இந்த லவ் மேட்டர்லாம் சொல்லவா? கொஞ்சம் லவ் ஃபெயிலியர்லாம் இருக்கு உனக்கு. நல்ல பெர்ஃபார்மர். இந்த வயசில் நல்ல ஒரு சீன் வரும், நீங்கள் பாருங்கள். இந்த வயசில் அவன் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த சினிமா பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறதுலாம் பெரிய விஷயம். அவனை நிறையா அட்மைர் பண்ணேன். லவ்யூடா என்ன? தேங்க்யூ சொல்கிறாரு ஒரு நாள். திலீபன் ஐயா, நீங்கள் வேற ஐயா. அதாவது டப்பிங் ஒரு வாட்டி தான் பார்ப்பாப்புல, பெர்ஃபார்மன்ஸும் பிரிச்சுட்டாரு. டப்பிங் வந்தாருன்னா ஒரு வாட்டி போடுங்க, ஒரே டேக்கில் ஃபுல் சீனே ஒரே ஸ்டெச்சில் அடிச்சு விட்ருவாரு. அடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது கரெக்ஷன் தேவைன்னு நடணும். அந்த மாதிரி பெரிய கிராஃப்ட். நீங்கள் பெருசாக வருவீங்க. இவங்களெல்லாம் சொல்லணும், டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அருணையா வாங்க ஃப்ரண்ட்ல. எனக்கு எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஒன்று மேலே வரலாமா? எல்லாம் மேலே வாங்க. அருண் ஏரி டீம்ல பாதி சுமையை வந்து பார்த்துக்கிட்டாப்புல, அவ்வளோ சப்போர்ட்டிவ் பர்சன். வரப்போகிற அடுத்த டைரக்டர் அவர். ஆதி, அவங்க எப்பவுமே ஒரு வீட்டில் ஒரு லேடி இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அவங்க. தயாளன் பேபி பாயா வந்தான். அது என்னடா அது இப்போ தேங்காய் பாலா? மை கியூட்டஸ்ட் பாய் இவன். ஹரிகிருஷ்ணா, இவனை மாதிரி ஒரு நல்ல பையன் பார்க்கவே முடியாது. மோஸ்ட் இன்னோசென்ட் அண்ட் ஜெனியூன். ஹரீஷ் ஐயா, அஜித் குமார் வாங்க வாங்க வாங்க, எங்க செட்டோட தலை. சக்தி ஐயா வரல? ஓகே சக்தி எங்க இருந்தாலும் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒர்க். லிஷா வரல, அவங்களுக்கும் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒர்க். உண்மையிலே கீழே உளுந்து வாரியெல்லாம் வேலை பார்த்தாங்க, உடம்பு சரியில்லாமலாம் போச்சு. மகேந்திரன், மாதவன் ரெண்டும் ஒரு ஜோடி, செம பாய்ஸ். வாங்கடா வாங்க. பிரது வரலையா? ஓகே. அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் சசி ராவ், அலைவன் வேற லெவலு. உள்ளார வந்து ஒரு ஒர்க் வந்து யாரும் மிஸ் பண்ணாலும் அது இல்லைங்க, அதுக்காக அப்படி தாங்க இருக்கணும். அது எங்க போறீங்க? உள்ளார ஃபர்ஸ்ட் ஆளா இருந்து அதுல இல்லைங்க, அப்படிதாங்க இருக்கணுங்க. வாப்புல பிரகாஷ் வாங்க. ஜெனியூன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்றப்பாப்புல. இந்த மாதிரி நான் மறைக்கிறேன்னா இல்லைல்ல, எப்படிங்க?
பாலாஜி வாங்க வாங்க வாங்க, பேசவே மாட்டான். வா வா வா, நல்ல ஒர்க்கர்ஸ். சந்தோஷ், சந்தோஷ் அசிஸ்டன்ட் எடிட்டர் மேலே வாங்க. சிவா, சிவா எங்கடா இருக்கீங்க? சிவா வாங்க 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 வாங்க. ஹரிபாபு, ஹரிபாபு வரலையா? வாங்க வாங்க வாங்க. இவங்க எல்லாரோட சப்போர்ட்டு இப்போ டுவர்ட்ஸ் எண்டில் எல்லாமே இதாகிடுச்சு. டன்னு. ஓகே, ஸோ ராஜா மேலே வா. அசோக், சுரேன், நம்ம அருண் அண்ணனை பற்றி நம்ம இன்னும் யாரும் பேசாமல் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் அவர் இப்போ நிறைய விஷயங்கள் இறங்கலைன்னா படம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிருக்காது. இன்னைக்கு ஆகஸ்ட் 21க்கு போயாமல் உழைச்சாரு. தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இது முதராத்திரி படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சின்ன படம் தான், தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்குற விஷயம். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, ஒய்ஃப் இவங்கெல்லாம் தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் வீட்டில் இருக்க ஜென்ஸ், அப்புறம் இந்த மாதிரி தான் போகும். ஸோ ஃபேமிலியோட திருவிழா ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா அதுதான் முதராத்திரி. அதை நான் 100% உறுதியாக சொல்கிறேன். நம்பி வாங்க, ஏமாற்ற மாட்டோம். தேங்க்யூ. தேங்க்யூ ரிஷி, தேங்க்யூ ஸோ மச். தட் வாஸ் ஸோ ஹார்ட்ஃபுல். கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் அத்தனை வார்த்தையும் மனசுலேருந்து அப்படியே வருது. ஸோ அதனால தான் உங்களை நாங்கள் யாருமே ஸ்டாப் பண்ணல. இட் இஸ் யோர் ஸ்டேஜ், யூ டிசர்வ் தட். எவ்வளோ படங்கள், எவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸ், திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அஸ் ஹீரோ. யூ டிசர்வ் தட் ஸ்டேஜ். அண்ட் கேன் ஐ ஆஸ்க் த காஸ்ட் அண்ட் க்ரூ டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ்? காஸ்ட் அண்ட் க்ரூ ப்ளீஸ். கொஞ்சம் எல்லாருமே ஃபார் a photo opportunity. Please join us on stage. பரத் ப்ரோ. அவ்வளோதான், போர் அடிச்சிச்சு, முடிஞ்சிருச்சு, சத்தர ஆரம்பிச்சிச்சு, முடிச்சுக்கிறோம் நாங்கள். சார் மேலே அனில் சார், காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ரவி சார். ஃபார்மலா ஒரு தடவை எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்துல் அனிஷ்மா ப்ளீஸ். Thanks for the media people who have come here to cover our event. Sir, please, we'll feel very happy if you can have the lunch and leave and please. கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. And I request all our special guests also to join us on stage. Suresh Nanda sir, please join us on stage. கீழே வந்துடலாமா மேலையா? யாரெல்லாம் ரொம்ப யங்கா ஃபீல் பண்றீங்களோ கொஞ்சம் முட்டி போட்டு உட்காரலாம் முன்னாடி. முதல்ல என்ன சாப்பாடு போடுற மாதிரி உட்கார்ந்தீங்க? வாங்க. ஹலோ, காஸ்ட் அண்ட் க்ரூ வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அத்தனை பேரும் தான் நடிச்சவங்க எல்லாரும். ப்ளீஸ் ஜாயின் அஸ். மாப்பிள்ளை பொண்ணு நடுவுல வாங்கப்பா. ஒரு ப்ராப்பர் குடும்ப போட்டோ எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும்ல. அதனால அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. வாங்க. நடிச்சதே மறந்து எல்லாம் குடும்பமாவே வாழ்ந்திருப்பாங்க போல, கூப்பிட்டா கூட வர மாட்டேன்றாங்க.